ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பீங்ஸ். ஸோ இது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளோட ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்கு உண்டான எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமோட யூனிட் 4ல இந்த டாபிக் இருக்கு. ரைட், யூனிட் 4 வில் டீல் வித் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி. அதுல ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பீங்ஸ்ன்றத நம்ம டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் அப்படின்றதுக்கு முன்னாடி சுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ரைட்டா? சோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி மூச்சை நல்லா இழுத்து வாங்கிட்டு மூச்சை நல்லா அப்படியே ஃபுல்லா வெளியே விடுறோம். ரைட், சோ இந்த ப்ராசஸ் பேர் தான் ரெஸ்பிரேஷனா அப்படின்னு கேட்டோம்னா இது வரைக்கும் நம்ம அப்படிதான் தெரிஞ்சுட்டு வந்திருப்போம், இதுதான் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம பண்ணதுக்கு பேரு பிரீத்திங். சரி, அப்போ ரெஸ்பிரேஷன்னா என்ன? பிரீதிங்கும் ரெஸ்பிரேஷனும் ஒண்ணுதானா, இல்ல இதுக்கு ரெண்டுத்துக்கும் வேற வேற டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா, ரெஸ்பிரேஷன் அப்படின்றது பிரீதிங்ன்ற ஒரு ப்ராசஸையும் உட்கொண்டது. ரைட்டா? சோ ரெஸ்பிரேஷன் எங்க போய் முடியும் அப்படின்னா நம்ம உடம்புல, நம்மளுக்கு தெரியும் நம்ம உடம்புல இருக்க நிறைய செல்ஸால ஆனது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும், நம்ம உடம்பு ஃபுல்லா செல்ஸால ஆனது. சோ அப்ப இந்த ரெஸ்பிரேஷன் ஒவ்வொரு செல்லுலையும் போய் முடியும். ரைட், சோ அப்ப நான் மூச்சு வாங்குறது எல்லா ஒரு செல்லுக்கும் போகுது. அந்த ஆக்சிஜன்ன்ற மாலிகுல நான் உள்வாங்குறது ஒவ்வொரு செல்லுக்கும் போகுது. அப்ப அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் போய் அந்த ஒவ்வொரு செல்லுல அந்த ஆக்சிஜன்ன்றது என்ன பண்ணுது அப்படின்ற வரைக்கும் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் கவர் பண்ணும். அப்ப நான் சும்மா மூச்சு வாங்கி மூச்சு விட்டது பேர் என்னது? பிரீதிங் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட், சோ இந்த பிரீதிங் அப்படின்றது ஒரு வைட்டல் லைஃப் ப்ராசஸ். இந்த பிரீதிங் எதுக்கு தேவை? வைட்டல்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லைஃப் ப்ராசஸ். சரி, இது எதுக்கு தேவை? ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கணும். சரியா? ஒரு ஆர்கானிசம், அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம், ஒரு 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 உயிரினம் எதுக்கு ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கணும் அப்படின்னா சாப்பாடு பொருட்களை, அதாவது ஃபுட் பார்ட்டிகிள்ஸ உடைச்சு அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்கணும். ரைட்டா? அந்த எனர்ஜி எடுத்துட்டு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணணும். இந்த இந்த ப்ராசஸ்க்காக தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது ஒண்ணு நடக்குது. சரியா? சோ ஜென்ரலா என்ன சொன்னேன்? நம்ம சுவாசிக்கிறது பிரீதிங்னு சொன்னேன். காத்த உள்ள இழுத்து வெளியே விடுறது பிரீதிங். அது எதோட முடிஞ்சிருச்சு? நம்மளோட லங்ஸ் ஏரியாவோடவே முடிஞ்சிருச்சு. ரைட்டா? அதுக்கு அடுத்தும் என்ன ப்ராசஸ் இருக்கு? இந்த ஆக்சிஜனோட வேலை இருக்கு. இந்த ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்லுக்கும் போகணும். அந்த ஒவ்வொரு செல்லுலையும் நடக்கக்கூடிய ப்ராசஸும் என்னன்னா ரெஸ்பிரேஷனுக்குள்ளதான் வருது. ரைட்டா? சோ திஸ் இஸ் த கேஸ். இப்போ இந்த பேசிக்கான ஐடியா எதுக்கு ரெஸ்பிரேஷன் தேவை அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபுட் அப்படின்றது எனர்ஜி ரிச் மாலிக்யூல் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? நம்ம எப்படி உயிர் வாழ்றோம் அப்படின்னு கேட்டா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை வச்சுதான் என்ன பண்றோம், நம்ம உயிர் வாழ்றோம். சரி, அப்படி நான் சாப்பாடு சாப்பிட்டோன்னே அந்த சாப்பாடுக்கு என்ன ஆகுது? அந்த சாப்பாடு எப்படி எனர்ஜியா மாறுது? ரைட்டா? அப்ப அதுக்கு ஆக்சிஜன் என்ன என்ன ரோல் பிளே பண்ணுது? அதனால நான் பிரீத் பண்றேனா அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த கிளாஸ்ல கிளியரா பார்க்க போறோம். சரியா? சோ அப்புறம் இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு என்னென்னலாம் தேவை, ரைட், அந்த விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ரைட், சோ என்ன இதுல ரெண்டு பேர் இருக்காங்க. இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. யாரு கதையோட ஹீரோனா ஆக்சிஜன் தான் இந்த கதையோட ஹீரோ. கார்பன் டை ஆக்சைடு இந்த கதையில ஆன்டகானிஸ்ட். அப்படின்னா இவர் வில்லன் ரோல் பிளே பண்றாரு. ரைட்டா? சோ கார்பன் டை ஆக்சைடு லெவல் என்னோட பாடியில அதிகமா இருக்கக்கூடாது. ரைட், அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடை நான் வெளியேற்றணும். ரைட், அந்த ப்ராசஸும் ரெஸ்பிரேஷனுக்குள்ளதான் வருது. ரைட்டா? சோ இதை கிளியர் கட்டா நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சிஜனை உள்ள எடுத்து என்னோட சாப்பாடு மாலிகுல உடைச்சு அதுல இருந்து எனர்ஜி எடுத்துக்கிறேன். அதுல இருந்து வந்த கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்றேன், நான் வெளியே அனுப்பிடுறேன். சரி, எதுக்கு எனக்கு ரெஸ்பிரேஷன் இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு growth மூவ்மெண்ட்டுக்கும், நான் வளர்றதுக்கு, சரி, என்னோட உடம்புல ஏதோ ஒரு சின்ன ரிப்பேர் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு, என்னோட பாடி ஃபங்க்ஷனுக்கு தான் அதுக்கு, இது எல்லா ப்ராசஸுமே நான் பண்ணணும்ன்றதுக்கு ரெஸ்பிரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்னோட இன்டர்னல் ஹோமியோஸ்டாசிஸ் சொல்லுவாங்க. நம்ம பாடி ஸ்டேபிளா பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு பேர் ஹோமியோஸ்டாசிஸ். சோ என்னோட பாடியை உள்ள இருந்து ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் தேவை. அது போக இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுவான். அதுதான் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்றான். இது போக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் மூலியமா வெளியே அனுப்புவோம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ரைட், சரி. இப்போ நம்ம சொன்ன மாதிரி எதுக்கு இந்த ரெஸ்பிரேஷன் தேவை? ரைட்டா? ஃபர்ஸ்ட் டைஜஷன் அப்படின்ற ப்ராசஸ்க்கு தேவைன்னு நான் சொன்னேன். அப்படிதானே? சாப்பாடை உடைக்கிறதுக்கு தேவை. சரி, சாப்பாடை உடைக்கிறதுக்கு எப்படி இது தேவைப்படுதுன்னு பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு லைஃப் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிறோம். என் உடம்புல நான் உயிர் வாழ்றேன் அப்படின்றதுக்கு உண்டான அத்தாட்சி என்னன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் என் உடம்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைக் ரெஸ்பிரேஷனா இருக்கட்டும், எக்ஸ்கிரீஷனா இருக்கட்டும்,
ரைட்? இந்த மாதிரி டைஜஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் லைஃப் ப்ராசஸஸ் என்னோட உடம்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் உயிர் வாழ்றேன் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டுக்கு நான் உள்ள கொண்டு வருவேன் ஒரு ஆர்கானிசமைய. சரியா? அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸும் செகண்ட் ப்ராசஸும் இன்டர் கனெக்டடா இருக்கும். அப்ப மொத்தமா எல்லா ப்ராசஸும் சேர்ந்துதான் அந்த உயிர் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வருது. ரைட்? சோ அப்ப அதுல ஃபர்ஸ்ட் டைஜஷனும் ரெஸ்பிரேஷனும் எப்படி அசோசியேட்டட்னு பாக்குறோம். சோ டைஜஷன்னா என்ன படிச்சிருப்போம் நம்ம? ரைட்? நம்ம சாப்பிடுற காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்சஸ், பெரிய பெரிய ஃபுட் மாலிக்யூல்ஸ உள்ள எடுத்துட்டு ஸ்டமக்கு கொண்டு போய், ரைட், இந்த ஸ்டமக்ல என்ன நடக்கும் அப்படின்னா சேர்னிங் மூமெண்ட் அப்படின்னா இந்த சாப்பாடை ஃபுல்லா அப்படியே அரைச்சு மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் கொண்டு வந்து கெமிக்கல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடந்து, சரியா? சோ இந்த பெரிய மாலிகுலா இருக்கக்கூடிய சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் கார்போஹைட்ரேட்டோட பெரிய காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ், புரோட்டீன்ஸுக்கு பெரிய காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ், இவனுங்கெல்லாம் உடையிறானுங்க. எங்க உடையிறானுங்க? நம்ம ஸ்டமக்ல உடையிறானுங்க. ரைட்டா? நிறைய ஆசிட்ஸ் வரும் அதுங்க, லைக் HCl ஆசிட் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய என்சைம்ஸ் இருக்கு, லிப்பேசஸ், அந்த மாதிரி நிறைய என்சைம்ஸ் போட்டு இந்த சாப்பாடை உடைச்சிடுறோம். சரியா? சோ உடைச்சதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு அழகா நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுமா? சிறு குடலுக்கு போகுது, ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தேவையான ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஆள் பேர் என்ன அப்படின்னா வில்லை. அந்த ஆள் பேர் என்ன? வில்லை. சோ இப்ப இதுதான் ஸ்மால் இன்டெஸ்டைன் எடுத்துக்கிட்டேன்னா அழகா எனக்கு ஃபிங்கர் மாதிரி, விரல் மாதிரி எனக்கு சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் ஆல் த வே லாங். சரியா? சோ இவங்க பேர் தான் வில்லை. இந்த வில்லையோட கொஞ்சம் மேக்னிஃபைடு இமேஜ் பார்ப்போமா? எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி. சரியா? இந்த வில்லைக்குள்ள அழகா பார்த்தோம்னா பிளட் வெசல்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? பிளட் வெசல்ஸ் இருக்கும். சரியா? அப்போ இந்த வில்லை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பாடு சொன்னேன்ல பெரிய காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மாலிகுல் உள்ள வந்திருக்கு, அதை உடைச்சு ஒரு ஒரு சிம்பிளர் அப்சார்பபிள் கார்போஹைட்ரேட், எக்ஸாம்பிள் குளுக்கோஸா மாத்திட்டேன். ஈஸியா குளுக்கோஸ் தான் அப்சர்வ் ஆகும். சோ குளுக்கோஸா மாத்திட்டேன் அப்படின்னா இந்த குளுக்கோஸ இந்த வில்லை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணும். அப்சர்வ் பண்ணி இது யாருக்கு போகுது? வில்லைக்குள்ள யார் இருக்கா? பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள் இருக்கு. சரியா? சோ அப்ப வெளியே இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மாலிகுல வில்லை யாருக்கு அனுப்பிச்சிருச்சு? பிளட் வெசல்ஸ்க்கு அனுப்பிச்சிருச்சு. ரைட்டா? சோ இப்ப நான் சாப்பிட்ட சாப்பாடு உடைஞ்சு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் உடைஞ்சு அவன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணா? குளுக்கோஸ்ன்ற ஒரு மாலிகுல் ப்ரொடியூஸ் பண்ணா. அந்த குளுக்கோஸ்ன்ற மாலிகுல யார் இப்ப அப்சர்வ் பண்ணிட்டா? என்னோட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய வில்லை அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? அதை ஈஸியா என்ன பண்ணிட்டாங்க? அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அப்சர்வ் பண்ணி இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? அதை பிளட்டுக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? சோ இதுதான் இந்த அவுட்லைன். சோ என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் டைஜஷன் மூலியமா என்னால அப்சர்வ் பண்ண முடியும்? குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், இதெல்லாம் நியூட்ரியன்ஸ் தட் ஐ கேன் அப்சர்வ் ஃப்ரம் த ஃபுட். சரியா? நெக்ஸ்ட். சோ இப்ப இந்த கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கும் ரெஸ்பிரேஷன் எதுக்கு தேவைன்னு படிச்சோமா? ஆக்சிஜன் வந்து லங்ஸ்ல என்டர் ஆகும், ரைட்? அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து ஒரு செல்லுக்கும் போகும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த செல்லுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் உடைச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்னு சொன்னேன். ரைட்டா? சோ இதுதான் ஜெனரல் ரெஸ்பிரேஷனோட ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஆக்சிஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் டைஜஷன். நம்ம ரிலேட் பண்ணுவோம். இப்ப ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு பாத்துட்டோம் தனியா, டைஜஷன்னா என்னன்னு தனியா பாத்துட்டோம். இப்ப ரெஸ்பிரேஷனையும் டைஜஷனையும் கம்பைன் பண்ணி அடுத்து பார்ப்போம். சரியா? சோ நியூட்ரியன்ஸை உடைச்சு என்ன கொடுக்குது? எனர்ஜி கொடுக்குது. எனர்ஜி எந்த ஃபார்மேட்ல வரும்? எனக்கு ஏடிபி. இப்போ நம்மளுக்கு கரன்சி மாதிரி, நம்ம செலவு பண்ற காசு மாதிரி தான் ஏடிபி. சரியா? சோ நம்ம பாடியில எங்கெங்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதோ அங்கெங்கெல்லாம் எனக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எனக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்கு? இப்போ சாப்பாடு ஆக்சிஜன் உடைச்சனால எனக்கு கிடைச்சிருக்கு. ரைட், ஃபைன். அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்ட்ராவா லிபரேட் ஆகும். அது போக கொஞ்சம் தண்ணியும் என்ன ஆகும்? லிபரேட் ஆகும். சரியா? என்ன நடக்குது? நியூட்ரியன்ஸ் போய் உடைச்சு எனக்கு எனர்ஜி கிடைக்குது. ரைட்டா? அந்த எனர்ஜியோட சேர்ந்து யாரும் ரிலீஸ் ஆகுறா? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரிலீஸ் ஆகுறாங்க. சரியா? சோ நான் சுவாசம் அப்படின்றப்போ நான் என்ன பண்றேன்? வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ளே எடுத்துட்டு உள்ள எனக்கு ப்ரொடியூஸ் ஆனார்ல கார்பன் டை ஆக்சைடு, ரைட்? இந்த வில்லன் ஆஃப் த ஸ்டோரி. சோ இவரை நான் வெளியே அனுப்பணும். எனக்கு தேவையான ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு எனக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பணும். இது ரெஸ்பிரேஷன். இப்ப இது ரெண்டையும் நம்ம வந்து பேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோமா? சோ இந்த ப்ராசஸ் முன்னாடி குயிக்கா டக்குன்னு நீங்க இப்ப வரைக்கும் என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு பாத்துருவோமா? சரி, கொஸ்டின் என்ன? த ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் ரிலீஸ் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட் இஸ் கால்டு. சரியா? த ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் ரிலீஸ் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட் இஸ் கால்ட். இப்போ இந்த கொஸ்டின்ல ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ரெண்டு ஆன்சர் இதுக்கு ஆப்ட் ஆன மாதிரியே நம்மளுக்கு தெரியும்.
எது எது தெரியும்? டைஜஷனும் தெரியும், ரெஸ்பிரேஷனும் தெரியும். ஏன்னா ஃபுட்ல இருந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஃபுட்டை சின்ன சின்னதா உடைக்கிற ப்ராசஸ் வந்து டைஜஷன். கரெக்டா? ஃபுட்டை சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸா உடைக்கிறதுக்கு வந்து டைஜஷன். அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது எங்கதான் நடக்கும்னு சொன்னேன்? ஒவ்வொரு செல்லுலயும் நடக்கும்னு சொன்னேன்னா, அப்ப அது என்னது? ரெஸ்பிரேஷன். சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ரெஸ்பிரேஷன். சோ ஆக்சுவலா டைரக்டா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். The process by which organisms release energy from food is called respiration. சரியா? இதே இந்த ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் பிரேக் தேர் ஃபுட் இன் ஸ்கால்னு கேட்டிருந்தா என்ன எழுதிப்போம்? நம்ம டைஜஷன் எழுதிப்போம். ரைட்டா? இவ்வளவுதான். ரைட். நெக்ஸ்ட், இப்போ எதுக்கு ரெஸ்பிரேஷன் அனிமல்ஸ்ல தேவைன்றத என்ன சொல்றது, கோஆர்டினேட்டடா நம்ம படிக்க போறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட், ஹவு டைஜஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் ஆர் இன்டர் கனெக்டட் ஆர் கோஆர்டினேட்டட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைஜஷன் என்னன்னு படிச்சோம்? ஃபுட் மாலிக்யூல் அழகா உன்னோட ஸ்டமக் ரீஜன் போய் அங்க பிரேக் டவுன் ஆகி, ரைட், அதுல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்து வில்லை அவனை அப்சர்வ் பண்ணிட்டு போய் யார்கிட்ட கொடுத்துட்டான்? பிளட் வெசல்ல கொடுத்தான். இப்படிதானே? சோ இந்த பிளட் வெசல்ல கொடுத்தான். நல்லா தெரிஞ்சுக்கோ, பிளட் வந்து நம்ம பாடியோட பிக் பாஸ் மாதிரி. ஏன்னா பிக் பாஸோட டேக்லைன் இருக்கும்ல, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அதே மாதிரி உன்னோட பிளட் இருந்து எந்த செல்லாலையும், உன்னோட உடம்புல இருக்க எந்த செல்லாலையும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ரைட்டா? ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இப்போதைக்கு எல்லா செல்லுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு அம்மா சாப்பாடு ஊட்டுற மாதிரி எல்லா செல்லுக்கும் பிளட் என்ன பண்ணி ஆகும்? சாப்பாடு கொடுத்தே ஆகும். அந்த சாப்பாடு தான் அந்த நியூட்ரியன்ஸ், டைஜஷன்ல கிடைச்ச நியூட்ரியன்ஸ். சரியா? இப்போ எல்லா செல்லுக்கும் என்ன போயிடுச்சு? நியூட்ரியன்ஸ் போயிடுச்சு. இப்போ என்ன நியூட்ரியன்ஸ் போயிருக்கும்? குளுக்கோஸ் போயிடுச்சு. சரியா? இப்போ இதுதான் ஒரு செல்லு. இந்த செல்லுக்குள்ள எனக்கு என்ன போயிடுச்சு? குளுக்கோஸ் மாலிக்யூல் போயிடுச்சு. ஓகே, ரைட்டு. இது டைஜஷன் மூலியமா நடந்தது. சரி, ரெஸ்பிரேஷன் என்ன பண்ணும்? சி, ரெஸ்பிரேஷன் சொன்னேன்ல, ரெஸ்பிரேஷன் என்ன சொன்னேன்? வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புறது. இது ஒரு ஸ்டெப் ஆஃப் ரெஸ்பிரேஷன். சரியா? அது என்னன்னு பார்ப்போம். எதுக்கு அந்த ஆக்சிஜனை உள்ள எடுக்கிறோம்னு பார்ப்போம். சரியா? எப்படி எடுக்கிறோம்னு பார்ப்போம். இந்த லங்ஸ் வந்து ஒரு பெரிய பேக் மாதிரி, ஏர் பேக் மாதிரி. சரியா? இது காத்து உள்ள எடுத்தா விரியும், காத்து வெளியே போச்சுன்னா சுருங்கும். சரியா? சோ இதுதான் லங்ஸோட வேலை. இந்த லங்ஸ்ல பார்த்தோம்னா, நம்ம இன்னும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லங்ஸ் பத்தி படிப்போம் டீடைல்டா. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. லங்ஸ்ல பார்த்தோம்னா அந்த எண்ட் இருக்கா, எண்ட் ரீஜன்ல இந்த மாதிரி திராட்சை கொத்து மாதிரி கொத்து கொத்தா இருக்கும். ஒரு என்ன சொல்றது, கிரேப்ஸோட ஒரு இது மாதிரி. சரியா? ஒரு குரூப் ஆஃப் பண்டில் மாதிரி சின்ன சின்னதா ஒரு கொத்து மாதிரி இருக்கும். அந்த கொத்து தான் என்ன அப்படின்னா ஆல்வியோலை. சரியா? அதுல ஒரே ஒரு இந்த பாலை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? இதுதான் அந்த ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலை இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஏர் சாக். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஏர் சாக். சரியா? ஏர் சாக்னா காற்று நுழையிற இடம். அவ்வளவுதான், முடிஞ்சு. சரியா? சோ இப்ப என்ன பண்றோம்? ஆக்சிஜனை உள்ள எடுக்கிறோமா? ஆக்சிஜனை உள்ள எடுக்கிறப்போ இந்த லங்ஸுக்கு போற டியூப் வழியா, அந்த டியூப் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லங்ஸ் படிக்கிறப்போ அந்த எக்ஸாக்ட் டியூப் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்குவோம். ஒரு பேசேஜ் மூலியமா என்ன பண்ணுது? ஆக்சிஜன் உள்ள போகுது. எங்க போகுது? இந்த ஆல்வியோலைக்கு போகுது. ரைட்டா? சோ இப்ப ஆல்வியோலைக்குள்ள யார் இருக்கா? ஆக்சிஜன் இருக்காங்க. சரி, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ரெட் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் நெட்வொர்க் தெரியும். இந்த நெட்வொர்க் என்னன்னா பிளட் வெசல்ஸ். மறுபடியும் இங்க யார் இருக்கா? பிளட் வெசல்ஸ். சரியா? சோ இந்த பிளட் வெசல்ஸ் எப்படி வரைஞ்சுக்கிறேன்? நான் இந்த மாதிரி வரைஞ்சுக்கிறேன்னு வச்சுப்போம். ஆல்வியோலை சுத்தி பிளட் வெசல்ஸ் வரைஞ்சுக்கிறேன். சரியா? இந்த பிளட் வெசல்ஸ்க்கு ஆல்வியோலைல இருந்து ஆக்சிஜன் போகும். சரி, நான் உள்ள எடுக்கக்கூடிய ஆக்சிஜன் யார்கிட்ட போகுது? பிளட் வெசல்ஸ்க்கு போகுது. இப்போ மறுபடியும் நான் என்ன சொன்னேன்? மறுபடியும் நான் சொன்னதை ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். என்னது? பிளட் இஸ் த பிக் போஸ் ஆஃப் யுவர் பாடி அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு செல்லுக்கும் பிளட் என்ன கொண்டு போய் கொடுக்கும்? அது இருக்கிற பொருளை கொண்டு போய் கொடுத்துரும். ஒண்ணு சாப்பாடு இருந்தா சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துரும். அதே மாதிரி ஆக்சிஜன் இருந்தா ஆக்சிஜனை கொண்டு போய் கொடுத்துரும். அப்போ இதே செல்லுக்கு இந்த பிளட் எதையும் கொண்டு வருதுன்னு பார்ப்போம்? ஆக்சிஜனையும் கொண்டு வந்துருச்சு. சரியா? அப்போ இந்த செல்லுக்குள்ள என்ன நடக்கும்? அந்த ப்ராசஸ் பேர் தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? செல்லுலார் ரெஸ்பிரேஷன். அதாவது செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். சரியா? அதுதான் நம்ம பார்த்தோம். என்னது? நம்மளோட டைஜஷன் நடந்து குளுக்கோஸ ஆக்சிஜன் என்ன பண்ணும்? உடைச்சு. இதான் செல்லார் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். குளுக்கோஸ ஆக்சிஜன் உடைச்சு எனக்கு என்ன ரிலீஸ் பண்ணும்? எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அதான் அந்த ஏடிபி. அது கூட யாரை ரிலீஸ் பண்ணுச்சு? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுச்சு.
இப்போ அந்த செல்லுல என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடை திருப்பி பிளட்டுக்கே கொடுத்துரும். இந்த செல்லு ஆக்சிஜனை வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துரும். செல்லு என்ன பண்ணுது, ஆக்சிஜனை வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை திருப்பி பிளட்டுக்கு கொடுத்துது. ரைட்டா? இந்த பிளட் என்ன பண்ணுது, திருப்பி எடுத்துட்டு வந்து லங்ஸ் கிட்ட கொண்டு வருது. யார்கிட்ட? ஆல்வியோலை கிட்ட கொண்டு வருது. கொண்டு வந்து அந்த ஆல்வியோலைக்குள்ள கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துருது. புரிஞ்சா? ஆக்சிஜனை திருப்பி என்ன பண்ணிக்குது, உள்ள எடுத்துக்குது. இந்த ப்ராசஸ் சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடுறோம், சாப்பிடுற பொருள் டைஜஸ்ட் ஆகுதுன்னு படிச்சோம். டைஜஸ்ட் ஆன பொருள்ல இருந்து சின்ன சின்ன கார்போஹைட்ரேட் மாலிகூல்ஸ் இருக்குன்னு படிச்சோம். அந்த கார்போஹைட்ரேட் மாலிகூல்ஸ் தான் குளுக்கோஸ் மாலிகூல்ஸா உடையுதுன்னு படிச்சோம். விச் இஸ் சிம்பிளர் அப்சார்பபிள் யூனிட்ஸா உடையுது. அது உடையிறப்போ இன்டெஸ்டைனுக்கு போகுது. அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல சின்ன ஃபிங்கர் விரல் மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு வில்லை. ரைட்? அந்த வில்லைக்குள்ள யார் இருக்கா? பிளட் வெசல்ஸ் இருக்காங்க. அந்த பிளட் வெசல்ஸோட ரோல் என்ன? சாப்பிட்ட பொருள் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்குது, அதாவது குளுக்கோஸ் எடுத்துக்குது. ரைட்டா? இந்த பிளட் வெசல்ஸ் எங்க போகும்? பிளட் வந்து உன் பாடியோட பிக் பாஸ் மாதிரி. சோ அந்த பிளட் எங்க போகும்? அழகா ஒவ்வொரு செல்லுக்கும் போகும். அந்த ஒவ்வொரு செல்லுலையும் போய் யாரை கொடுத்துரும்னா குளுக்கோஸை கொடுத்துரும். ரைட்? குளுக்கோஸை கொடுத்து பிளட்டோட வேலை டைஜஷன் வச்சு முடிச்சிருச்சு. சரியா? இப்போ செல்லு எல்லா செல்லுக்கும் யாரை கொடுத்தாச்சு? குளுக்கோஸை கொடுத்தாச்சு. சரி, சைட் பை சைடு ரெஸ்பிரேஷனும் நடக்கணும் இல்லையா? அப்ப ரெஸ்பிரேஷன் என்ன ஆகும்? வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ளே எடுக்குது லங்ஸ். கரெக்டா? எடுத்து ஆல்வியோலை வரைக்கும் கொண்டு போயிருது. ஆல்வியோலைன்றது ஒரு ஏர் சாக்னு படிச்சோம். இந்த ஆல்வியோலை சுத்தி பிளட் வெசல்ஸ் இருக்குன்னு படிச்சோம். ஆல்வியோலைல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அந்த பிளட் வெசல்ஸ்க்கு போயிடுது. ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மறுபடியும் பிளட் இஸ் a big force of your body இல்லையா? சோ அது என்ன பண்ணும்? ஒவ்வொரு செல்லுக்கும் போகும். அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் போறப்போ அழகா எதை உள்ள கொண்டு போய் கொடுத்துரும்? நம்மளோட ஆக்சிஜனை கொண்டு போய் செல்லுக்கு கொடுத்துரும். அப்ப செல்லுல என்ன ஆயிடுத்து? இப்போ குளுக்கோஸும் இருக்கு, ஆக்சிஜனும் இருக்கு. அப்போ இங்கதான் என்ன நடக்கும்? செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். செல்லுல நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் என்ன ஆகும்? குளுக்கோஸை உடைச்சு எனக்கு எனர்ஜி மாலிக்யூல் ப்ரொடியூஸ் பண்ணும். அது கூடவே சேர்ந்து ஒரு பை ப்ராடக்டா கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கார்பன் டை ஆக்சைடு என் உடம்புக்கு தேவை கிடையாது, ஏன்னா இவன் ஒரு வில்லன். சோ இவன் என்ன பண்ணணும்? நான் வெளியே அனுப்பணும். சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு திருப்பி யார்கிட்ட கொடுத்துருக்கான்னு பிளட் வெசல்ஸ் கொடுத்துறேன். அந்த பிளட் வெசல்ஸ் திருப்பி யார்கிட்ட கொண்டு போயிருந்த? ஆல்வியோலை கிட்ட கொண்டு போயிரும். ஆல்வியோலைட்ட கொண்டு போனோன்னே இந்த கார்பன் டை ஆக்சைடை ஆல்வியோலைட்ட பிளட் கொடுத்துட்டு திருப்பி ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலை போச்சு இல்லையா? அப்ப நான் மூச்சு விடுறப்போ வெளியே வர்றது என்னது? கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா ஆல்வியோலை இருக்கக்கூடிய காத்து வெளியே வந்து. சோ இதுதான் வந்து டைஜஷனும் ரெஸ்பிரேஷனும் எப்படி இன்டர் கனெக்டடா ஒர்க் ஆகுதுன்றது. இப்படி நடந்தால் மட்டுமே என்னோட உடம்புல எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி என்னது? ஏடிபி. ரைட்டா? சோ டைஜஷனுக்கு அடுத்து பிளட் டிரான்ஸ்போர்ட் நடக்கணும். அந்த பிளட் டிரான்ஸ்போர்ட் ஃபாலோட் பை ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனுமே என்ன பண்ணும்? பிளட் டிரான்ஸ்போர்ட் மூலியமா ஒவ்வொரு செல்லுக்கும் போகணும். அப்பதான் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏடிபி கிடைக்கும். புரிஞ்சுதா? இவ்வளவுதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ரொம்ப ஈஸி. சரியா? நெக்ஸ்ட் இப்போ அந்த லங்ஸ்ல ஆல்வியோலை இதெல்லாம் பத்தி படிச்சோமா? அதே மாதிரி சில வேர்ட்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் படிக்க போறோம். இப்போ இந்த பயாலஜில இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா படிச்சிடலாம். எப்படி படிக்கலாம் அப்படின்னா, திருப்பி திருப்பி நம்ம சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியா படிச்சிடலாம். சோ பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். ஆனா சொல்ல 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 ஒன்ஸ் நம்ம மண்டக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா அடுத்து போகாது. ரைட்டா? சோ அந்த மாதிரி நம்ம சொல்லி பார்த்துருவோம். சரியா? சரி. சோ லங்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, 2 லோப் இருக்கு, 2 கம்பார்ட்மெண்ட். சரியா? 2 லங்ஸ் ஆக்சுவலா. ஒன் இஸ் ரைட் லங், த அதர் ஒன் இஸ் லெஃப்ட் லங். சோ லங்ஸ் மொத்தம் 2. சரியா? ஃபைன். இப்போ என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் லாரிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். லாரிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏர் எப்படி போகுதுன்றது. சரியா? அதுக்கும் முன்னாடி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட நாஸ்ட்ரில்ஸ், நம்ம சுவாசம் பண்றோம்ல, நம்ம நோஸ் ரீஜன். சரியா? தட் இஸ் கால் நாஸ்ட்ரில்ஸ். அந்த நாஸ்ட்ரில்ஸ் வழியா காத்து உள்ள போகுது. சரியா? காத்து உள்ள போறப்போ இந்த இடத்துக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் யாரு? ட்ரக்கியா. யாரு? ட்ரக்கியா. சரியா? சோ ட்ரக்கியா அப்படின்னா என்னன்னா, ஒரு லாங் பைப். இங்க தெரியுதா ஒரு பைப்பு? இந்த பைப்புக்கு பேர் தான் ட்ரக்கியா. இதுல ஏன் அப்படியே இந்த நம்ம வாஷிங் மிஷின்ல இருக்கிற மாதிரி ரிங்கா போட்டிருக்கோம்? ஆக்சுவலா ஏன் வாஷிங் மிஷின்ல ஒரு ரிங்கா இருக்கு? ஏன்னா ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஒரு இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் என்னோட உடம்புல ஒரு டியூப் இருக்கு, ஒரு வெசல் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, அது இரும்பாலான பைப்பு கிடையாது. அது ஒரு மெம்பரேனால ஆன ஒரு லேசான ஒரு டியூப். சரியா? அப்ப அந்த டியூபை கொலாப்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு யார் மெயின்டைன் பண்ணணும்? ஏதாவது ரிங்கு மாதிரி வச்சு அதை மெயின்டைன் பண்றாங்க. அந்த ரிங்கு மாதிரி வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா ட்ரக்கியா. அந்த ட்ரக்கியால இருக்கக்கூடிய ரிங்கு வந்து
கார்டிலேஜினஸ் ரிங். என்ன ரிங்கு? கார்டிலேஜினஸ் ரிங். சரியா? ரைட். ஓகே. இந்த கார்டிலேஜ்ன்றது என்னன்னா, நம்ம இந்த சிக்கனோ இல்ல வேற ஏதாச்சும் மீட்டோ சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டா ஒரு மாதிரி தேங்காய் சில் மாதிரியே இருக்கும் அந்த எலும்பு. தட் இஸ் ஆக்சுவலி வாட்? கார்டிலேஜினஸ். கார்டிலேஜ். சரியா? அதால ஆன ரிங்கா இருக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக. சரியா? சரி, இப்போ காத்து எங்க இருந்து வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நாஸ்ட்ரில்ஸ்ல இருந்து எங்க வந்துருச்சு? ட்ரக்கியாக்கு வந்துருச்சு. நடுவுல லாரிங்ஸ் பத்தி நம்ம படிப்போம். லாரிங்ஸ் ஃபேரிங்ஸ் எல்லாம் படிப்போம். அந்த ஆர்டர் சொல்றேன். இப்போதைக்கு மெயின் ஐடியா மட்டும் எடுத்துப்போம். சரியா? சரி, ட்ரக்கியாக்குள்ள வந்துருச்சு. ட்ரக்கியால இருந்து வந்ததுக்கு அப்புறம் இது ரெண்டு பிரான்ச்சா பிரியுது. யாரு? நம்மளோட ட்ரக்கியா. ட்ரக்கியா எத்தனை பிரான்ச்சா பிரியுது? ரெண்டு பிரான்ச்சா பிரியுது. அந்த பிரான்ச்சுக்கு பேரு பிராங்கை. அந்த பிரான்ச்சுக்கு பேர் என்ன? பிராங்கை. பிராங்கைன்றது ப்ளூரல், பிராங்கஸ் அப்படின்னா சிங்குலரு. சரியா? ஒன்னா இருக்கிறப்போ அது பிராங்கஸ், ரெண்டா இருந்தா அது பிராங்கை. ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் ஏர் எங்க வந்துச்சு? ட்ரக்கியால வந்துச்சு. சரி, இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ட்ரக்கியால ஏர் தானே போகுது. அதனால இந்த ட்ரக்கியாக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த பேர் என்ன அப்படின்னா விண்ட் பைப். அதுக்கு பேர் என்ன? விண்ட் பைப். அதாவது காற்று நுழையும் ஒரு பேசேஜ், ஒரு பைப். அதனால அதுக்கு பேர் என்ன பைப்? விண்ட் பைப். இதே மாதிரி இன்னொரு ஒரு பைப்பும் நம்ம பாடியில இருக்கு. எங்க இருந்து? நம்ம ஓரல் பேசேஜ் வழியா. அதுக்கு பேரு ஃபுட் பைப். அதுக்கு பேர் என்னது? ஃபுட் பைப். சரியா? அது நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்போதைக்கு ட்ரக்கியானா என்ன தெரிஞ்சுக்குவோம். ட்ரக்கியான்றது தான் என்ன பைப்பு? விண்ட் பைப். சரியா? ரைட். இப்போ இந்த விண்ட் பைப்ல இருந்து அழகா எங்க போகுதுன்னு சொன்னேன். ரெண்டு செக்மெண்டா பிரியுது. அந்த ரெண்டு செக்மெண்டா பிரியறதுக்கு பேரு பிராங்கை. ஒன்னு லெஃப்ட் பிராங்கஸ், இன்னொன்னு ரைட் பிராங்கஸ். ரைட்டா? சரி, இன்னும் ஃபர்தரா இந்த பிராங்கை என்ன பண்ணுது அப்படின்னா இன்னும் குட்டி குட்டி செக்மெண்ட்ஸா பிரியுது. ஏன்னா இவன் உள்ள வரைக்கும் போகணும். எண்டு வரைக்கும் ஒரு ரூட் மாதிரி இவன் அப்படியே உள்ள புடிச்சு போய்கிட்டே இருப்பான். ரைட்டா? சரி, அது இன்னும் சின்ன சின்னதா பிரியறதுக்கு பேரு பிராங்கியோல்ஸ். இன்னும் சின்ன சின்னதா பிரியறதுக்கு பேர் என்ன? பிராங்கியோல்ஸ். ரைட்டா? சரி, இந்த பிராங்கியோல்ஸ் இன்னும் குட்டி குட்டியா பிரிவானுங்க. ஏன்னா இன்னும் உள்ள போகணும் இல்லையா? தெரியுதா? இது பிராங்கியோல்ஸ். இன்னும் பார்த்தோம்னா அதுலயும் சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ் பிரியுதா? சோ இவனுங்களுக்கு பேர் என்னன்னா பிராங்கியோல்ஸ். இன்னும் குட்டியா பிரியுறது பிரைமரி பிராங்கியோல். சரியா? அடுத்து செகண்டரி பிராங்கியோல், அடுத்து டெர்ஷரி பிராங்கியோல். இந்த மாதிரி இன்னும் குட்டி குட்டியா போயிட்டே இருப்பானுங்க. ரைட்டா? லாஸ்டா முடியிற அந்த கொத்து தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த கொத்து யாருன்னா ஆல்வியோலை. சரியா? சோ alveoli is nothing but tiny air sacs where oxygen and carbon dioxide are exchanged. அப்போ இவ்வளவு நேரம் alveoliக்கு முன்னாடி வரை என்னென்ன பார்த்தோம்? நாஸ்ட்ரில்ஸ் பார்த்தோம் இல்லையா? ட்ரக்கியா பார்த்தோம், அதாவது விண்ட் பைப். அப்புறம் பிராங்கை பார்த்தோம், பிராங்கியோல்ஸ் பார்த்தோம். இன்னும் பிராங்கியோல்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொன்னேன். பிரைமரி பிராங்கியோல் இருக்கு, செகண்டரி பிராங்கியோல் இருக்கு, டெர்ஷரி பிராங்கியோல் இருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு ஆட்களும் யாரு அப்படின்னா கண்டக்டிங் பார்ட் மட்டும்தான். இவங்க ஃபுல்லா யாரு? கண்டக்டிங் பார்ட். சரியா? கண்டக்டிங் பார்ட் அப்படின்னா என்ன? இவனோட ரோல் என்ன? கரெக்டா ஏர அனுப்புறது மட்டும்தான் இவனோட வேலை. வெளியே இருந்து ஏர என்ன பண்ணணும்? உள்ள கரெக்டா அனுப்புறது மட்டும்தான் யாரோட வேலை? நம்மளோட இந்த கண்டக்டிங் பார்ட்டோட வேலை. ரைட்டா? சரி, அப்போ ஆல்வியோலை யாரு? ஆல்வியோலைக்குனா நம்ம இன்னொரு பேர் வச்சிருக்கோம். என்ன பேர் வச்சிருக்கோம்? எக்ஸ்சேஞ்ச் பார்ட். டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. என்னது? த எக்ஸ்சேஞ்ச் பார்ட் ஆஃப் இல்லைன்னா த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் ஹேப்பன்ஸ் இன் டேஷ் ஆஃப் த லங்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஏல ட்ரக்கியா, பில பிராங்கை, சில பிராங்கியோல்ஸ், டில ஆல்வியோலை கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆன்சர் என்னவா இருக்கணும்? ஆல்வியோலை. ஏன்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்லயே பார்த்திருக்கோம். எங்கதான் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது? ஆல்வியோலைல தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சோ எக்ஸ்சேஞ்ச் பார்ட்ன்றது ஆல்வியோலை. ரைட்டா? சோ ஈஸி, ரைட்? சரி, ஓகே. சோ ரெண்டு ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு கண்டக்டிங் பார்ட், இன்னொன்னு எக்ஸ்சேஞ்ச் பார்ட். அப்படியே இங்க பாருங்க, அந்த டயக்ராம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க. என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பிராங்கியோல். சரியா? பிராங்கைல இருந்து பிராங்கியோல் வந்திருக்கு. சரியா? அந்த பிராங்கியோலுக்கு அடுத்து ஃபைனலா டெர்மினல் பிராங்கியோல்ஸ் வந்திருக்காங்க குட்டியா. ரைட்? அது போக இருக்கவே சின்ன சின்னதா ஆல்வியோலை கனெக்ட் பண்ற பேரு ஆல்வியோலார் டக்ட். சரியா? ஆல்வியோலார் டக்ட். அண்ட் ஃபைனலா இருக்கிறது ஆல்வியோலை, ஏர் சாக்ஸ். சோ இவனை சுத்தி தான் என்ன இருக்கு? இங்க தெரியுதா உங்களுக்கு? பிளட் வெசல்ஸ் இருக்கா? நான் சொன்ன மாதிரி. சோ பிளட் வெசல்ஸ் இருக்கும். சரியா? சோ அப்ப உள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளியே வந்துட்டு வெளியே இருக்க கார்பன் டை ஆக்சைடு உள்ள, அதாவது பிளட் வெசல்ஸ் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உள்ள போகும். இவ்வளவுதான். இது போக அடிஷனலா என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளூரா அப்படின்னு ஒண்ணு மார்க் பண்ணிருக்காங்களா? என்ன இருக்கு?
ப்ளூரா. சோ வெளியே எனக்கு ஒரு இந்த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் இந்த இந்த ப்ளூ கலர்ல இருக்கா, இந்த ப்ளூ கலர். சோ இந்த ப்ளூ கலர் பேர் தான் ப்ளூரா. இது என்ன அப்படின்னா லங்ஸ வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா லங்ஸ் மேலே ஏறும் கீழே இறங்கும். நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோமா டக்குன்னு, ரொம்ப ஈஸி. கையை அப்படியே நம்ம செஸ்ட் மேல வச்சுட்டு, சரி நம்ம கையை அப்படியே செஸ்ட் மேல வச்சுட்டு நல்லா மூச்சை இழுத்து வாங்குங்க பார்ப்போம். நல்லா மூச்சை இழுத்து வாங்க. என்ன நோட்டீஸ் பண்றீங்க? உங்களோட லங்ஸ் அப்படியே மேல ஏறுதா? அதாவது அந்த செஸ்ட் ரீஜனே மொத்தமா மேல ஏறும். நம்ம இப்ப அது என்ன எதுக்குன்னு படிப்போம். இப்போ மேல ஏறிச்சா, திருப்பி இப்ப நீங்க மூச்சு விட்டு பாருங்க, ஃபுல்லா திரும்ப கீழே இறங்கும். திருப்பி மூச்சு வாங்க, மேல ஏறுதா, திருப்பி மூச்சு விடுங்க, கீழே இறங்கும். இந்த மாதிரி மேல ஏறி ஏறி இறங்குது ஃபர்ஸ்ட். சரியா? இன்னொன்னு, இந்த லங்ஸ் மூச்சு வாங்குறப்போ பெருசாகும், மூச்சு விடுறப்போ குட்டியாகும். ரைட்டா? அப்போ விரியுது, அப்புறம் திருப்பி சுருங்குது, விரியுது, சுருங்குது. இப்போ இதுல என்ன நடக்கும்? ஜென்ரலா நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேல தேய்ச்சிச்சு அப்படின்னா உராய்வுன்னு ஒண்ணு ஆரம்பிக்கும்னு படிச்சிருப்போமா? அப்போ ஃப்ரிக்ஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அந்த ஃப்ரிக்ஷனை அவாய்ட் பண்றதுக்காகவும், திடீர்னு ஏதாவது ஜெர்க்காச்சு அப்படின்னா அது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காகவும் இருக்கக்கூடிய லேயர் தான் ப்ளூரா. சரியா? இதுல 2 லேயர் இருக்கும், இப்படி இருக்கும் கவர் பண்றது. இதுக்குள்ள யார் இருப்பா அப்படின்னா ப்ளூரல் ஃப்ளூவிட் அப்படின்னு இருப்பாங்க. ப்ளூரல் ஃப்ளூவிட் அதாவது ஒரு தண்ணி மாதிரி. சரியா? விஸ்கஸா ஒரு தண்ணி. ரைட்டா? அதுக்கு பேரு ப்ளூரல் ஃப்ளூவிட். இதோட வேலை என்ன? ஒண்ணு கவர் பண்ணுது, லங்ஸ கவர் பண்றது ப்ளூரா. எதுக்கு? லங்ஸ்ல ஃப்ரிக்ஷன் அவாய்ட் பண்றதுக்காகவும், ஜெர்க்க வந்து சடன் ஜெர்க்க ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் இருக்கு. ரைட்டா? ரைட். சோ இந்த ப்ளூராக்குள்ள என்ன இருக்கு? ப்ளூரல் ஃப்ளூவிட் இருக்கு. அண்ட் ப்ளூரா இஸ் அ டபுள் மெம்பரேனஸ் கவரிங். 2 மெம்பரேன் இருக்கும், அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். 2 மெம்பரேன் இருக்கா? இவ்வளவுதான். ரைட்டா? சோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லங்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நாஸ்ட்ரில்ஸ் பார்த்தோம். நாஸ்ட்ரில்ஸ்க்கு அடுத்து டைரக்டா ட்ரக்கியாக்கு வந்துட்டோம். ஏன்னா இங்க லாரிங்ஸ், எபிகிளாட்டிஸ், கிளாட்டிஸ்னு 3 ஸ்டோரி வரும். அது 3ஐயும் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இந்த அவுட்லைனை முடிச்சுட்டு அதுக்கு வருவோம். சரியா? கன்ஃபியூஸ் பண்ணிட வேணாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? நாஸ்ட்ரில்ஸ் வழியா ஆக்சிஜன் உள்ள போகுது, ஏர் உள்ள போகுது. சரியா? அது ஃபர்ஸ்ட் ரீச் ஆகிற இடத்துக்கு பேர் என்ன? நம்மளோட ட்ரக்கியா, இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? விண்டு பைப். விண்டு பைப் எதால ஆயிருக்குன்னு சொன்னேன்? கார்டிலேஜினஸ் ரிங்கால ஆயிருக்குன்னு சொன்னேன். ரைட்? ஓகே. இப்ப இந்த விண்டு பைப்ல இருந்து என்ன ஆகும்? 2 டிவிஷன் நடக்கும்னு சொன்னேன். அந்த 2 டிவிஷனுக்கு பேர் என்ன? பிராங்கை. ரைட்? சரி, இப்ப இந்த பிராங்கைய ஃபர்தரா சின்ன சின்னதா மாறுறானுங்களா, சின்ன சின்னதா பிரிகிறானுங்க. அந்த பிராங்கைக்கு அடுத்து இருக்கிறவன் தான் பிராங்கியோல். ரைட்டா? அந்த பிராங்கியோலுக்கு அடுத்து நிறைய இருக்கும். பிரைமரி பிராங்கியோல்னு பிரியும். அந்த பிரைமரி பிராங்கியோல் பிரிஞ்சிச்சுன்னா அது செகண்டரி பிராங்கியோல். அந்த செகண்டரி பிராங்கியோல் புரிஞ்சிச்சுன்னா அது டெர்ஷரி பிராங்கியோல். சரியா? அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ஏர் சாக் தான் என்னது? ஆல்வியோலைன் படிச்சோம். சோ ட்ரக்கியால இருந்து, அதாவது நேசல் கேவிட்டில இருந்தே, நேசல் கேவிட்டியில இருந்து நம்மளோட பிராங்கியோல்ஸோட டெர்மினல் பிராங்கியோல் வரைக்கும், டெர்ஷரி பிராங்கியோல் வரைக்கும் என்னது? கண்டக்டிங் பார்ட். யார் ஒருத்தர் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்? ஆல்வியோலை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பார்ட். ப்ளூரானா என்ன? டபுள் மெம்பரேன் கவரிங் that is present around the lungs which has pleural fluid inside. இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லங்ஸ். சரி, இந்த லங்ஸோட பேஸ் கீழே டயப்ரம் அப்படின்னு ஒரு மசிலும் இருக்கு. டயப்ரம்னு ஒரு மசில் இருக்கு, இது தெரிஞ்சுக்குவோம். சரியா? டயப்ரம் அப்படின்னு ஒரு மசில் இருக்கு. நம்ம அடுத்து வந்து மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங் படிக்கிறப்ப இந்த டயப்ரமோட எக்ஸாக்ட் ரோல் என்ன அண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். சரியா? ரைட். சோ இப்போ இந்த லாரிங்ஸும், இந்த லாரிங்ஸ் பத்தி சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? லாரிங்ஸ், கிளாட்டிஸ், எபிகிளாட்டிஸ் அப்படின்றத பத்தி சொன்னேன். ரைட்டா? சொல்றேன்னு சொன்னேன். சோ இந்த லாரிங்ஸ்ன்றது என்ன? வாய்ஸ் பாக்ஸ். இந்த லாரிங்ஸ்ன்றது என்னது? வாய்ஸ் பாக்ஸ். சரியா? சோ உள்ள இருந்து காத்து வரப்போ ஒரு சவுண்ட மேக் பண்ண முடியும். யார் இருந்தா மட்டும்தான்? லாரிங்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தா மட்டும்தான் அந்த சவுண்ட மேக் பண்ண முடியும். சரியா? ரைட். சோ இப்போ நாஸ்ட்ரில்ஸ்ல இருந்து எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் நாஸ்ட்ரில்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட். ஓகே. நாஸ்ட்ரில்ஸ்க்கு அடுத்து இருக்கிறது நேசல் கேவிட்டி, அதாவது நோஸ் இருக்கக்கூடிய ஏரியா. பேர் என்னது? நேசல் கேவிட்டி. நேசல் கேவிட்டிக்கு அடுத்து வரவங்க தான் ஃபேரிங்ஸ். அடுத்து வரவங்க யாரு? ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னா என்னன்னா நம்ம நோஸையும் நம்ம மவுத்தையும், இப்போ சில சமயம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா காதுலயோ இல்ல சில சமயம் மூக்குலையும் கூட நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா சில டிராப்ஸ் விட்டுருப்போம். லைக் ஆன்டிபயோட்டிக் டிராப்ஸோ இல்ல ஒரு ஜென்ரலா ஆன்டிபயோட்டிக் டிராப்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்போம். அப்படி யூஸ் பண்றப்போ நம்மளோட அந்த அந்த டிராப்போட கசப்பு நம்மளோட தொண்டை வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். கசக்கும் ஒரு மாதிரி, அது போட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அது கசக்கும்.
மோஸ்டா நம்ம காதுல கண்ணுல ஊத்தி நம்ம ட்ரை பண்ணிருப்போம். நோஸ்ல வந்து நம்ம சில சமயம் இது ரொம்ப இதாயிடுச்சு, கிளாக் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஏதோ சின்ன மைனர் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, சோ நோஸ்ல வந்து எந்த இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னா அப்போ அந்த இது யூஸ் பண்ணுவோம், டிராப்ஸ். சரியா? சோ இதோட டேஸ்ட் எனக்கு நாக்குல தெரியும். ஏன்னா இவனுங்க எல்லாருமே இன்டர் கனெக்டட். அந்த இன்டர் கனெக்ஷன் நடக்கக்கூடிய அந்த பெரிய ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியா தான் ஃபேரிங்ஸ்னு சொல்றோம். சரியா? சோ ஃபேரிங்ஸ்ல ரெண்டு இருக்கு, நேசோ ஃபேரிங்ஸ், ஓரோ ஃபேரிங்ஸ். சோ நேசோ ஃபேரிங்ஸ்னா மூக்கு கிட்ட இருக்கிற ஃபேரிங்ஸ், ஓரோ ஃபேரிங்ஸ்னா வாய் கிட்ட இருக்கக்கூடிய ஃபேரிங்ஸ். இவனுங்க ரெண்டு பேரும் ஜாயின் ஆயிட்டு தான் என்ன பண்ணுவானுங்க, அடுத்த டியூப்குள்ளே போவாங்க. சரியா? சரி, இப்போ இமேஜின் தட் நம்மள்ட்ட வந்து ஒரு ட்ரக்கியா பைப் இருக்கு, பின்னாடி ஈசோஃபேகஸ்ன்ற ஒரு பைப் இருக்கு. சரியா? இப்போ இந்த ஈசோஃபேகஸ்ன்ற பைப் இருக்கு இல்லையா, ஈசோஃபேகஸ்ன்ற ஒரு பைப் இருக்கு, ட்ரக்கியா அப்படின்ற ஒரு பைப் இருக்கு. இந்த ரெண்டு பைப்பும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும். சரியா? சோ இப்போ எபிகிளாட்டிஸ் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்கு, கிளாட்டிஸ்னு ஒரு ரீஜன் இருக்கு. அந்த கிளாட்டிஸ்க்கு மேல எபிகிளாட்டிஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்னது? எபிகிளாட்டிஸ். சரியா? இது எதுனா, இப்போ ஃபுட் பார்ட்டிகிள் வந்து ஈசோஃபேகஸ்க்குள்ள போகணும், ட்ரக்கியாக்குள்ள போக கூடாது. ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன பண்ணோம், திடீர்னு பேசிக்கிட்டே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பேசிட்டே சாப்பிடாத பொறையேறிடும். திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஒரு பார்ட்டிகல் ஆஃப் ஃபுட் வந்து என்ன பண்ணிடும், டக்குன்னு மூக்கு வழியால வெளியே வர ட்ரை பண்ணும். ரைட்டா? ஏன்னா அது விண்ட் பைப் மூலியமா வெளியே வருது. சரியா? சோ ஆக்சுவலா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சாப்பிடுறப்போ இந்த எபிகிளாட்டிஸ் அப்படின்னு ஒரு சொல்றேன்ல, இந்த மஸ்குலர் பிளாப் மாதிரி ஒரு சின்ன மூடி மாதிரி, ஒரு சின்ன மூடி மாதிரி எங்க இருக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிடுறப்ப ஈசோஃபேகஸ் இருக்கு இல்லையா, அந்த அந்த நம்மளோட ட்ரக்கியாக்கு மேல ஒரு ரீஜன் மாதிரி இருக்கும், ஒரு பைப் மாதிரி, ஒரு பிளாப் மாதிரி. சரியா? இப்போ நான் சாப்பிடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சாப்பாடு பார்ட்டிகள் இப்படி வரப்போ இதை அழுத்தி யார பூட்டிரும் அப்படின்னா ட்ரக்கியாவை பூட்டிரும். ட்ரக்கியாவை பூட்டிட்டு இந்த சாப்பாடு மாலிகுல் எங்க போகும் அப்படின்னா உன்னோட ஈசோஃபேகஸ்குள்ள போகும். ரைட்டா? சோ அப்ப இந்த எபிகிளாட்டிஸ் யார மூடும், ட்ரக்கியாவை மூடும். நம்ம ஒண்ணு பண்ணி பார்ப்போமா, இப்போ டக்குன்னு கையை எடுத்து சாப்பிடுற மாதிரியே நம்ம மூக்கு கிட்ட கொண்டு போங்க, லைக் வாய் கிட்ட கொண்டு போனாலுமே நம்ம மூச்சு விட மாட்டோம். கரெக்டா? கையை அப்படியே சாப்பிடுற மாதிரி நம்ம வாய்கிட்ட கொண்டு போனா நம்ம மூச்சு விட மாட்டோம். இது ஒரு நியூரல் மெக்கானிசம் தான். ரைட்டா? விச் இஸ் அகேன் நம்ம சாப்பிடுறப்பதான் மெயின் ஃபங்க்ஷன் நடக்கும், ஆனா கொஞ்சம் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கையை எடுத்துட்டு போறப்பவே நடந்துரும். ரைட்டா? அப்ப என்ன ஆகுது, சாப்பிடுற சாப்பாடு போய் அந்த எபிகிளாட்டிஸ தள்ளி விட்டு யார பூட்டிரும், ட்ரக்கியாவை பூட்டிரும். பூட்டிட்டு யாருக்குள்ள போகும் இந்த சாப்பாடு, ஈசோஃபேகஸ்குள்ள போய் ஸ்டமக்குக்கு போயிடும். சரி, ஈசோஃபேகஸ் இன்னொரு டியூப், ட்ரக்கியா பக்கத்துல இருக்கக்கூடிய டியூப். இவ்வளவுதான். இப்ப இதுலதான் நம்ம பேசுறப்போ இல்ல ஏதோ ஏதோ நம்ம சாப்பிட்டு இருக்கப்போ டக்குன்னு பேசுறோம் இல்ல ஏதாவது பண்றோம் அப்படின்னா அந்த எபிகிளாட்டிஸ் டக்குன்னு மேல தூக்கிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு சின்ன மாலிகுலா ஃபுட் வந்து ட்ரக்கியாக்குள்ள போயிட்டா நம்மளுக்கு குறையேறி. ரைட்டா? அதனாலதான் தண்ணி குடிக்கிறப்பயோ இல்ல பேசுறப்பயோ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சாரி, தண்ணி குடிக்கிறப்பயோ இல்ல சாப்பிடுறப்பயோ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சோ இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர்ஸ். புரிஞ்சா? சோ லாரிங்ஸ் பத்தி படிச்சோம். ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ்ன்றது என்னன்னா வாய்ஸ் பாக்ஸ் படிச்சோமா, இவன் மூலியமா தான் நமக்கு சவுண்ட் ரைஸ் ஆகும். ரைட்டா? சோ இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர். லங்ஸோட ஸ்ட்ரக்சர் கிளியரா படிச்சாச்சு. நெக்ஸ்ட், இப்போ நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம்னு படிப்போமா? சோ த பிரைமரி சைட், கொஸ்டினை பாருங்க, த பிரைமரி சைட் ஆஃப் gaseous எக்ஸ்சேஞ்ச் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன்ஸ்ல கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு உண்டான பிரைமரி சைட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்னது? கெஸ் பண்ணுங்க டக்குன்னு. வெரி குட். ஆல்வியோலைன்னு நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். சரியா? சோ ஆல்வியோலை தான் ஆன்சர். சரியா? ட்ரக்கியா என்ன பண்ணும், கண்டக்டிங் பார்ட். பிராங்கை யாரு, இவனும் ஒரு கண்டக்டிங் பார்ட். லாரிங்ஸும் ஒரு கண்டக்டிங் பார்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்ப யார் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பார்ட், நம்மளோட ஆல்வியோலை மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பார்ட். அவ்வளவுதான். ரைட்டா? நெக்ஸ்ட், இப்ப இது சொல்லுங்க பாப்போம். The windpipe is also known as, windpipe is also known as என்ன பேர் சொல்லுவீங்க? ட்ரக்கியா. வெரி குட், ட்ரக்கியா. சரி, இப்ப இது சொல்லுங்க பாப்போம். ஃபுட் பைப் யாரு? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். What is food pipe? வெரி குட், ஈசோஃபேகஸ். ரைட்டா? ஈசோஃபேகஸ். இதுதான் விண்ட் பைப், இதுதான் ஃபுட் பைப், அண்ட் ட்ரக்கியா தான் வந்து விண்ட் பைப். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, இது வந்து கண்டிப்பா கேள்வி கேட்க வாய்ப்பு அதிகம். சரியா? ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பாப்போமா? த மெம்பரேன் கவரிங் த லங்ஸ் இஸ் கால்ட். லங்ஸ சரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மெம்பரேனுக்கு பேர் என்ன?
எஸ், வெரி குட். வாட் இட் இஸ்? ப்ளூரா. ரைட், என்னது? ப்ளூரா. ரைட். சரி, யாரா சொல்ல முடியுமா இதுக்குள்ள என்ன ஃப்ளூயிட் இருக்கும்? என்ன ஃப்ளூயிட் இருக்கும் ப்ளூராக்குள்ள? எக்ஸாக்ட்லி. வாட் இஸ் இட்? ப்ளூரல் ஃப்ளூயிட். வாட் இஸ் இட்? ப்ளூரல் ஃப்ளூயிட். அவ்வளவுதான். சரியா? ஓகே, நைஸ். எஸ். சோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தட் இப்போ நம்ம ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்கு உண்டான எக்ஸாம் வரப்போகுது அண்ட் நம்ம 1328 வேகன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரியான இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரியான கிளாஸஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ரைட். அண்ட் யூ கேன் கெட் ஆர் கிளாஸஸ் தேர். சரியா? ஓகே, ஃபைன். நம்ம இப்போ அடுத்த டாபிக் உள்ள என்டர் ஆகிறோம், விச் இஸ் மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங். ரைட்டா? அடுத்து என்ன பார்க்கிறோம்? மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங். சரி, இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு மெக்கானிசம் இருக்கு. பிரீதிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரீதிங் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதுல எனக்கு ரெண்டு மேஜர் மெக்கானிசம்ஸ் இருக்கு. யார் யார் இருக்கா? ஒருத்தன் பேரு இன்ஸ்பிரேஷன், இன்னொருத்தன் பேரு எக்ஸ்பிரேஷன். சரியா? ரெண்டு ப்ராசஸ். ஒன்னு என்ன? இன்ஸ்பிரேஷன். இன்னொன்னு பேர் என்ன? எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன்னா என்ன? மூச்சை உள் வாங்குறது. என்ன பண்றது? மூச்சை உள்ள வாங்குறது. சரியா? பிரீதிங், ஏர் இன், மூச்சு உள்ள போறது. ரைட்டா? சரி, இப்ப மூச்சு உள்ள போனா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் படிச்சுட்டு வந்துருவோமா? ரைட்டா? என்னென்னு படிச்சுட்டு வந்துருவோம். இன்டர் the first one is called intercostal muscle. இன்னொருத்தன் diaphragm. ரைட், diaphragm. ரைட். நெக்ஸ்ட் அடுத்து யாரு? நம்மளோட ரிப்ஸ். அப்புறம் ஸ்டர்னம். ரிப்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டர்னம். மொத்தம் 4 பேர் நம்ம படிச்சிருக்கோம். யார் யாரு? இன்டர்காஸ்டல் மசில்ஸ், டயாஃப்ரம், ரிப்ஸ், ஸ்டர்னம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த இன்டர்காஸ்டல் மசில்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இப்போ சப்போஸ் இன்கேஸ் நம்ம வந்து ஒரு மட்டன் பீஸோ இல்ல ஏதோ ஒன்று சாப்பிட்றோம்னு வச்சுப்போமா? ரைட்டா? அந்த ரிப் போன் நெஞ்செலும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரிப் போன் பார்த்துருப்போம் அப்படின்னா மேல ஒரு லேயர் ஆஃப் மசிலும் அந்த போனுக்கு பின்னாடி ஒரு லேயர் ஆஃப் மசிலும் இருந்திருக்கும். கரெக்டா? சோ அந்த ஒரு எலும்பு முன்னாடி வந்து கொஞ்சோண்டு கறி இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு எலும்பு இருக்கும், அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கறி இருக்குமா? சோ அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கறி இருக்குல்ல, தட் பர்டிகுலர் மசில், அது ஒரு மசில். சரியா? அந்த மசிலுக்கு பேரு எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். வெளியே இருந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும்? எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். சரியா? ரைட். அப்படியே உள்ள லங்ஸ் கிட்ட இருக்கிறவன் யாரு? இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். சோ ரெண்டு டைப் ஆஃப் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் இருக்கு. ஒருத்தன் பேரு எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், இன்னொருத்தன் பேரு இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். ஐசிஎம் அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்காஸ்டல் மசில்ஸ். அப்ப இன்டர்னல் ஐசிஎம், எக்ஸ்டர்னல் ஐசிஎம் ரெண்டு இருக்கு. சரியா? ஓகே, ஃபைன். இப்போ நாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன், அதாவது மூச்சு வாங்குறத பத்தி பார்க்க போறோம். சரியா? ரைட். இந்த இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசிலும் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசிலும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இந்த மூச்சு வாங்குற ப்ராசஸ்ன்னு பார்ப்போம். ரெண்டு பேருமே கான்ட்ராக்ட் ஆகும். ஆனா யாரு மூச்சு வாங்குறப்போ கான்ட்ராக்ட் ஆவா, மூச்சு விடுறப்போ யாரு கான்ட்ராக்ட் ஆவான்றத பார்ப்போம். சரியா? சோ ரெண்டு இன்டர்காஸ்டல் மசில்ஸ் படிச்சிருக்கோம். ஒன்னு எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், இன்னொன்னு இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். ரைட், ஓகே, ஃபைன். ஒரு இது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்கு? டயப்ரம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. சரி, இந்த டயப்ரம்ன்றது யாரு அப்படின்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். என்ன அப்படின்னா, இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, நம்ம செஸ்ட் ரீஜன், இந்த ரீஜனுக்கு நான் ஒரு பேர் வைக்க போறேன். அந்த பேர் என்ன அப்படின்னா பல்மனரி கேவிட்டி, அப்படி இல்லைன்னா தொராசிக் கேவிட்டி. தொராசிக் கேவிட்டி அப்படின்னா தொராக்ஸ் அப்படின்னா நெஞ்சு பகுதி அப்படின்றதுதான் அர்த்தம். சரியா? ரைட். ஏன் அத இன்னொரு பேர் பல்மனரின்னு வைக்கிறேன்? ஏன்னா லங்ஸ் இருக்கு உள்ள. அப்ப எங்கெல்லாம் லங்ஸ் வருதோ அங்கெல்லாம் நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணிடுவேன்? பல்மோனரி அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். சரியா? ரைட். சோ பல்மனரி கேவிட்டி இல்லைன்னா தொராசிக் கேவிட்டி. அதுக்குள்ளதான் யார் இருக்கா? லங்ஸ் இருக்காங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நெஞ்செலும்பே இருக்கு, ரிப்கேஜ். சரியா? யார ப்ரொடெக்ட் பண்றதுக்கு? லங்ஸ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. சரி, இப்போ இந்த இதுல காத்து உள்ள வரணும், வெளியே போகணும். கரெக்டா? அப்போ
உள்ள வந்து வெளியே போறப்போ இவன் சுருங்குறான், விரிறான், இந்த மாதிரி வேற வேற ப்ராசஸ் பண்றப்போ இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா ஏர் டைட்டா இருக்கணும். கரெக்டா? ஏதாவது சின்ன ஓட்டை இருந்தா கூட ஏர் வெளியே லீக் ஆச்சு அப்படின்னா இவன் என்ன ஆக மாட்டான், ப்ராப்பரா சுருங்கி விரிய மாட்டான். கரெக்டா? ஏன்னா ப்ராப்பரான ஏர் இருக்காது. ஒரு பலூன் மாதிரி தான். ஒரு பலூன்ல குட்டியா ஓட்ட போட்டேன்னா பலூனை ஊதிக்கிட்டே இருப்பேன், என்ன போயிட்டே இருக்கும், காத்து அந்த ஓட்ட வழியா வெளியே போய்கிட்டே இருக்கும். அது எனக்கு ஆகக்கூடாது. சோ அதனால யார வச்சு கீழே அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, யார வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க, டயாப்ரம் அப்படின்ற ஒரு இதை வச்சு இந்த பல்மனரி கேவிட்டியவோ இல்ல தொராசிக் கேவிட்டியவோ அடைச்சு வச்சிருக்காங்க. ரைட்டா? சோ அப்ப நான் மூச்சு வாங்குறப்போ காத்து ஃபுல்லா டைரக்டா எங்க போகும், நம்ம லங்ஸுக்கு போகும், லங்ஸ் பெருசாகும். ரைட்டா? சரி, ஓகே. இப்ப இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் பெருசாகுதா சின்னதாகுதான்றது முக்கியம். அது யார் கையில இருக்கு, டயப்ரம் கையிலயும் இருக்கு, இன்டர்காஸ்டல் மசில்ஸ் கையிலயும் இருக்கு. அடுத்து போமா, ரிப்ஸோட வேலை என்னன்னு சொன்னேன், லங்ஸ ப்ரொடெக்ட் பண்றதுதான் ரிப்ஸோட வேலைன்னு சொன்னேன். ஓகேயா? ரைட், முடிஞ்சு. அடுத்து என்ன, ஸ்டர்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த நெஞ்சு எலும்பெல்லாம் சேர்ந்து சென்டர்ல ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகும். இந்த சென்டர்ல ஒரு எலும்பு இருக்கும். சரியா? இந்த சைடுல இருக்கக்கூடிய ரிப்ஸ் எல்லாம் நடுவுல ஒரு எலும்புல வந்து என்ன ஆகும், ஜாயின் ஆகும். அந்த எலும்புக்கு பேர் தான் ஸ்டர்னம். சரியா? இங்க இருக்கா, இந்த டயக்ராம்ல பார்த்தா கிளியரா தெரியும். இங்க இருக்கா, இதுக்கு பேர் தான் ஸ்டர்னம். சரியா? ஓகே, ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் இப்போ இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சா? இன்டர்காஸ்டல் மசில்ஸ்னா வெளியே ஒரு மசில் இருக்கும், உள்ள ஒரு மசில் இருக்கும், நடுவுல உன்னோட ரிப் போன்ஸ் இருக்கும். டயப்ரம்னா அந்த தொராசிக் சேம்பரை கீழே அப்படியே ஏர்டைட் சேம்பர் ஆக்குறதுக்காக மறைச்சு வச்சிருக்க ஒரு மசில். சரியா? அடுத்து ரிப்ஸ்ன்றது உன்னோட ப்ரொடெக்ஷனுக்காக, எதோட ப்ரொடெக்ஷன், லங்ஸோட ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். லங்ஸ் மட்டும் கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும், ஹார்ட்டுக்கும் அதுதான். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டர்னம்ன்றது இந்த ரிப்ஸ் எல்லாமே சென்டர், அதாவது வென்ட்ரல் பொசிஷன் ஆஃப் த பாடியில அட்டாச் ஆகக்கூடிய ரீஜன் தான் என்னது, ஸ்டர்னம். சரியா? ஃபைன். சோ இப்போ இந்த ஐடியாஸ் எல்லாம் படிச்சிட்டோம். அப்ப நம்ம இன்ஸ்பிரேஷனுக்குள்ள வந்துருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் என்ன சொன்னேன், காத்த உள் வாங்குறது, விச் இஸ் மூச்சு வாங்குறது. ரைட்டா? ரைட். சோ இன்ஸ்பிரேஷன் ஐ தானே இருக்கு, இன்ஸ்பிரேஷன்ல ஐ இருக்கு. சரியா? எப்பயுமே மேக்சிமம் பயாலஜில என்ன ஆகும்னா, ஒரே லெட்டர்ல இருக்கக்கூடிய வார்த்தைக்கு சேரவே சேராது. ஒரே லெட்டர்ல இருக்க வார்த்தைக்கு என்ன ஆகாது, சேரவே சேராது. சோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது, இ, எக்ஸ்டர்னல். கரெக்டா? ஏன்னா ரெண்டு தான் இருக்கு, இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் ஒன்று இருக்கு, எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் ஒன்று இருக்கு. ஐ வராதுன்னு சொல்லிட்டேன். இன்ஸ்பிரேஷனுக்கு இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் வராது. அப்ப யார் தான் வருவா, எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் தான் வருவாங்க. சோ எக்ஸ்டர்னல் ஐசிஎம் தான் இதுல அசோசியேட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் சுருங்கும்னு அர்த்தம். சரி, பாப்போமா. இந்த வெளியே இருந்து ஒரு பொருளை சுருக்கி இழுத்தோம்னா என்ன ஆகும், அந்த பொருள் அந்த இடத்த விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுமா, மேல ஏற ட்ரை பண்ணுமா, மேலாப்ல வெளிவு பகுதி வச்சு இழுக்கிறேன் நான் ஒரு பொருளை, அப்ப என்ன ஆகும், மேல வர ட்ரை பண்ணும். ஏன்னா கீழே ஒரு தடங்கள் இருக்கு, அந்த தடங்கள் தான் உன்னோட அப்டாமினல் மசில். அப்டாமினல் மசில் ரீஜன் மாதிரி, நம்ம வயிறோட மசிலோட ரீஜன் மாதிரி ஒரு சரௌண்டிங் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தடுப்பு சுவர் மாதிரி. சரியா? இப்ப இவனை மேல இருக்க வெளியே இருக்கக்கூடிய மசில் சுருங்கின உடனே, வெளியே இருக்கக்கூடிய மசில் சுருங்கின உடனே இந்த அப்படியே டோட்டலா இந்த தொராசிக் கேவிட்டி இருக்குல்ல, அது அப்படியே மேலே ஏறிடுது. என்ன பண்ணுது, மேலே எப்படி ஏறுது, நம்ம இப்ப திருப்பி ஒரு தடவை பண்ணி பார்ப்போமா. கையை வச்சுக்கோங்க, கையை உங்க செஸ்ட் ரீஜன்ல வச்சுட்டு நல்லா மூச்சு இழுங்க பார்ப்போம். நல்லா மூச்சு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, உங்களோட லங்ஸ் அப்படியே மேலே ஏறுறது தெரியுதா, அப்படியே உங்களோட தொராசிக் சேம்பரே அப்படியே மொத்தமா மேலே ஏறும். சரி, இது எதனால நடக்குது, எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து சுருங்குறனால நடக்குது. இது எதனால நடக்குது, எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து சுருங்குறனால நடக்குது, ஃபர்ஸ்ட் கேஸ். சரியா? சோ இவன் அப்படியே மேல தூக்கியாச்சு. அதான் சொல்றாங்களா, மசில்ஸ் கான்ட்ராக்ட், எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட். இது போக இன்னொருத்தனும் என்ன ஆவான் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆவான். இன்னொருத்தன் யாரு, டயப்ரம். டயப்ரம். சரியா? இப்போ நார்மலா இருக்கிறப்போ டயப்ரம் வந்து டோம் ஷேப்ல இருப்பான். இப்ப இருந்தான் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன ஷேப், டோம் ஷேப், வளைவா இருப்பான். சரியா? எப்போ நான் காத்த உள்ள இழுக்க ஆரம்பிக்கிறேனோ இவன் அழகா கீழே இழுக்கப்படுவான். ஏன்னா கீழே இவன் கான்ட்ராக்ட் ஆகிறான், இந்த சைடு இழுக்கிறானுங்க இவனை போட்டு, ரெண்டு சைடு இழுத்தானுங்கன்னா இவன் என்ன ஆயிடுவான், பிளாட் ஆயிடுவானா, பிளாட் ஆயிட்டான். சரியா? சோ டயப்ரம் கான்ட்ராக்ட்ஸ், அதனால டயப்ரம் மூவ்ஸ் டவுன். டயப்ரம் என்ன ஆகுது, கீழே வந்துருச்சு. புரிஞ்சா? சோ மசில் கான்ட்ராக்ட் ஆகுது, எந்தெந்த மசில், எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் கான்ட்ராக்ட் ஆகுது, டயப்ரமும் கான்ட்ராக்ட் ஆகுது. எக்ஸ்டர்னல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறனால ரிப்கேஜ் மொத்தமா மேல இழுக்கப்படுது, டயப்ரம் கான்ட்ராக்ட் ஆகிறனால அப்படியே பிளாட் ஆகப்படுது. சரியா? இப்போ எதுக்கு சார் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லங்ஸ் மேல ஏறுறதுனால லங்ஸுக்கு முன்னாடி நம்ம அப்டாமினல் மசில் ஒரு தடையா இருக்கும்னு சொன்னேன்னா அவனை விட்டு மேல ஏறிடுச்சு. மேல ஏறிடுச்சுன்னா அது இஷ்டத்துக்கு அதால என்ன பண்ண முடியும், விரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? விரிஞ்சுக்க முடியும். ரைட்.
சரி சார், அப்போ டயப்ரமோட வேலை எதுக்கு டயப்ரம் கான்ட்ராக்ட் ஆகணும்? டயப்ரம் கான்ட்ராக்ட் ஆனாலும் இந்த ஏரியா வந்து உனக்கு அதிகமா கிடைக்குமா? இங்க வால்யூம் வந்து என்ன ஆகும், இந்த இடத்துக்கு அதிகமா கிடைக்கும். ஏன்னா மேல ஏறிட்டான், மேல ஏறின உடனேவே அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய இடம் அதிகமாயிடும், வால்யூம் அதிகமாயிடும். டயப்ரமும் கான்ட்ராக்ட் ஆனா வால்யூம் இன்னும் ரொம்ப அதிகமாயிடும். சோ ரெண்டுமே அதிகமா இருக்கு. இப்போ டயப்ரம் ரெண்டு ரெண்டு மூலியமாவும் எனக்கு என்ன அதிகமா இருக்கு, வால்யூம் வந்து அதிகமா இருக்கு. சரியா? சரி, எதுக்கு வால்யூம் அதிகமாகணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கா? எதுக்கு வால்யூம் அதிகமாகணும்னா, வால்யூமும் பிரஷரும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். என்ன சார் இது புதுசா ஒண்ணு? வால்யூமும் பிரஷரும் என்னது, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்க பாருங்க, எப்பயுமே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்பாங்க, இல்லைன்னா காற்று அழுத்தம். ஒரு இடத்துல ரொம்ப அதிகமா பிரஷர் இருக்கு, ஒரு இடத்துல அதிகமா அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, அந்த இடத்த விட்டு அது இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பார்க்கும். அந்த இன்னொரு இடத்துல அழுத்தம் கம்மியா இருக்கணும். ரைட்டா? சோ இதுதான் மூவ்மெண்ட் ஆஃப் கேஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் பிரஷர் டு ரீஜன் ஆஃப் லோவர் பிரஷர் சொல்லுவாங்க. அதாவது எங்க ரொம்ப அதிகமான பிரஷர் இருக்கோ அதுல இருந்து கம்மியா பிரஷர் இருக்கிற இடத்துக்குள்ள போறது. ரைட்டா? சோ காற்றோட பிரஷர் யாருக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா வால்யூம்க்கு. அப்போ இப்ப நான் ஒரு ஒரு ஐடியா வச்சுப்போம். ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறோம். சரியா? ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 200 பேரை நிக்க வைக்கிறேன். அந்த கிளாஸ் ரூமோட சைஸே மொத்தம் ஒரு 180 பேர் தான் நிக்க முடியும். ஆனா அது எப்படியோ போட்டு 200 பேரை நிக்க வச்சிருக்கேன். நிக்க வச்சுட்டா அந்த இடத்துல என்ன இருக்கும், அழுத்தம் அதிகமா இருக்குமா? ஒருத்தன் மேல ஒருத்தன் அழுத்தம் பயங்கரமா இருக்கும். இப்போ இதுதான் வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபோர்ஸ்டான ஒரு என்வாயன்மெண்ட். சரியா? அப்ப இங்க வால்யூம் கம்மியா இருக்கு, பிரஷர் என்னவா இருக்கு, அதிகமா இருக்கு. வால்யூம் என்னவா இருக்கு, கம்மியா இருக்கு. இடம் கம்மியா இருக்கு, ஆனா பிரஷர் என்னவா இருக்கு, அதிகமா இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள், அனலாஜி மாதிரி. சரியா? இப்போ அதே மாதிரி இன்னொரு ரூம் எடுத்துக்கிறேன். சரியா? இதுல மொத்தம் 200 பேர் நிக்க வச்சிருந்தேன்னா, அதே 200 பேர் எடுத்துக்கிறேன். ஆனா இந்த ரூம்ல மொத்தம் 400 பேர் நிக்கலாம். இந்த ரூம்ல யாரு எவ்வளவு பேர் நிக்கலாம், 400 பேர் நிக்கலாம். அப்ப அவன் 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 இஷ்டத்துக்கு ஒரு ஒரு இடத்துல இருப்பானா? அப்ப பிரஷர் அங்க என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். அங்க பிரஷர் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அப்ப வால்யூம் கம்மியா இருந்தா பிரஷர் எப்படி இருக்கும், வால்யூம் கம்மியா இருந்தா பிரஷர் அதிகமா இருக்கும். பிரஷர் வால்யூம் கம்மியா இருந்தா பிரஷர் அதிகமா இருக்கும், வால்யூம் அதிகமா இருந்தா பிரஷர் என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். சரியா? சரி, இப்போ உள்ள என்ன அதிகமாயிருச்சு, வால்யூம் அதிகமாயிருச்சு. ஏன்னா இவனை மேல தூக்கிட்டேன், டயப்ரமை பிளாட் ஆக்கிட்டேன். அப்ப உள்ள யார் அதிகமாயிட்டா, வால்யூம் அதிகமாயிட்டான். வால்யூம் அதிகமாயிட்டான்னா பிரஷர் என்ன ஆயிடுச்சு, உள்ள பிரஷர் என்ன ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. வெரி குட். பிரஷர் என்ன ஆயிடுச்சு, உள்ள கம்மி ஆயிடுச்சு. சோ வெளியே இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல், ஏன்னா வெளியே பிரஷர் அதிகமா தானே இருக்கும் யூஸ்வலா. வெளியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் பிரஷர்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சின்ன பேனா வெளியே வச்சிருந்தேன்னா கூட அந்த பேனா மேல காத்து ஒரு அழுத்தத்தை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அப்ப உள்ள இருக்க பிரஷர் அந்த அழுத்தத்தை விட கம்மியா தான் ஆகும், ஏன்னா வால்யூம் அதிகமாகறதுனால. அப்ப அழகா காத்து வெளியே இருக்கிறது என்ன ஆயிடும், அப்படியே சல்லுன்னு உள்ள போயிடும். சரியா? இந்த ப்ராசஸ்க்காக தான் யாரு ஸ்டர்னம் மேல தூக்குனாரு, கீழே டயப்ரம் பிளாட் ஆனாரு. ரைட்டா? சோ தட் வால்யூம் அதிகமாகும், பிரஷர் உள்ள கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருக்க காத்து என்ன பண்ணிரும், உள்ள போயிடும். ரைட்டா? அதான் இங்க கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் மசில் கான்ட்ராக்ட் ஆச்சு, ரிப்ஸ் மேல மூவ் ஆச்சு, அப்புறம் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு, செஸ்டோட கேவிட்டியில இருக்கக்கூடிய வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரஷர் என்ன ஆகும், உள்ள கம்மியாகும். அப்ப வெளியே இருக்கக்கூடிய 1 அட்மாஸ்பரிக் பிரஷரை விட உள்ள கம்மியான பிரஷர் ஆகும். அதனால வெளியே இருக்க ஏர் அழகா எங்க போயிடும், உள்ள போயிடும். ஸோ ஏர் will enter into the lung, air flows in through airways and fills the alveoli. இப்ப காத்து எது வரைக்கும் போயிருச்சு, ஆல்வியோலை வரைக்கும் போயிருச்சு. இதுதான் இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். சரியா? சோ இப்போ இன்ஸ்பிரேஷன் முடிஞ்சா, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் பார்ப்போம். எக்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஏர் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட், அப்படித்தானே படிச்சோம். ஏர் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட், காற்று வெளியே வந்துருது. சரியா? ரைட். இப்போ நம்ம படிச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லிட்டோம்னா எக்ஸ்பிரேஷன் முடிஞ்சு. சரியா? இன்ஸ்பிரேஷன் என்ன படிச்சோம், இன்ஸ்பிரேஷன் ஐக்கும் ஈக்கும் தான் ஆகும், ஐக்கும் ஆகாது. அதனால இன்ஸ்பிரேஷன் என்ன படிச்சோம், எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்னு படிச்சோம். இங்க ஈ இருக்கா, அப்பனா இங்க யார் கான்ட்ராக்ட் ஆவா, இன்டர்னல் ஐசிஎம். வெரி குட், வெரி குட். இன்டர்னல் ஐசிஎம் என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். ரைட்டா? அப்ப யார் ரிலாக்ஸ் ஆவா, எக்ஸ்டர்னல் ஐசிஎம் ரிலாக்ஸ் ஆவாங்க. எக்ஸ்டர்னல் ஐசிஎம் என்ன ஆவாங்க, ரிலாக்ஸ் ஆவாங்க. இன்டர்னல் ஐசிஎம் என்ன ஆவாங்க, கான்ட்ராக்ட் ஆவாங்க. சரியா? இவ்வளவுதான்.
முடிஞ்சா? சரி. அப்ப உள்ள இருந்து ஒரு விஷயத்தை இழுத்தோம்னா அந்த உள்ள இருந்து ஒரு பொருளை இழுக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? அந்த பொருள் கீழே வர ட்ரை பண்ணுமா? கரெக்டா? உள் கூடி ஒரு பொருளை இழுத்தா என்ன ஆகும்? அந்த பொருள் கீழே வரும். ரைட்டா? யார் கீழே வருவா இப்போ? ரிப்ஸ் கீழே வந்துரும். கீழே வந்து அப்டாமினல் மசில்ஸ்குள்ள போயிடும். இப்ப திருப்பி அதை எதுக்குள்ள போட்டு அடைச்சிட்டோம் நம்ம? அந்த செவுரு மாதிரி இருக்கக்கூடிய ரீஜன்ல போட்டு அடைச்சிட்டோம். கிளியர் ஆயிடுச்சா? ரைட். இப்போ டயப்ரமோட ரோல் இதுல இருக்கணும்ல. இப்போ டயப்ரம் ரிலாக்ஸ் ஆயிடும். டயப்ரம் என்னடா ஆயிடும்? ரிலாக்ஸ் ஆயிடும். ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுவான்? கீழே இப்படி இருந்தவன் என்ன ஆயிடுவான்? இப்படி கூம்பு வடிவத்துல ஆயிடுவான். டோம் ஷேப்ல ஆயிடுவான். ஆயிட்டா என்ன ஆயிடும்? உள்ள இருக்கக்கூடிய வால்யூம் கம்மி ஆயிடும். அதே மாதிரி லங்ஸ் மொத்தமா ரிப்ஸ் எல்லாத்தையும் கீழே உள்ள எதுக்குள்ள போட்டு அடைச்சிட்டேன் நான் லங்ஸ அப்டாமினல் மசில்ஸ்குள்ள போட்டு அடைச்சிட்டேன். அப்பனா அப்பயும் என்ன ஆயிடும்? வால்யூம் இன்னும் கம்மி ஆயிடும். அப்ப வால்யூமும் பிரஷர் என்ன எப்படி ப்ரொபோஷனல்? வால்யூம் அண்ட் பிரஷர் ஆர் எஸ் எஸ் அவுட். வால்யூம் அண்ட் பிரஷர் ஆர் எஸ். வெரி குட். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். சரியா? அப்ப வால்யூம் குறைஞ்சிச்சுன்னா பிரஷர் என்ன ஆகும்? கூடும். அப்ப உள்ள பிரஷர் அது எப்படி இருக்கு? அதிகமா இருக்கான். வெளியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் பிரஷரை விட உள்ள பிரஷர் என்ன ஆயிடுது? அதிகமாயிடுது. அதனால காத்து என்ன பண்ணும்? எங்க அதிகமா பிரஷர் இருக்கோ அங்க இருந்து எங்க வந்துரும்? கம்மியா பிரஷர் இருக்கக்கூடிய ஏரியாக்கு வந்துரும். அப்படிதான் காத்து வந்து வெளியே வருது. இதுதான் இன்ஸ்பிரேஷனோட மெக்கானிசம், எக்ஸ்பிரேஷனோட மெக்கானிசம். சரியா? சோ இப்ப நம்ம இதுல என்ன பார்த்திருக்கோம்? இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன்ல ஃபர்ஸ்ட் இன்டர்காஸ்டல் மசில்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ரைட்டா? அதுல ரெண்டு டைப் பார்த்திருக்கோம். இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். அதுக்கப்புறம் டயப்ரம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அதுவும் ஒரு மசில் லேயர், குரூப் ஆஃப் மசிலோட லேயரு. இவன் வந்து தொராசிக் கேவிட்டியை ஏர்டைட் கேவிட்டியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு படிச்சோம். கரெக்டா? பலூன்ல ஓட்ட போட்டா பலூன்ல இருக்க காத்தெல்லாம் வெளியே போற மாதிரி போகாம கீழே அந்த டயப்ரம் இருக்கிறனால அது ஒரு ஏர்டைட்டா ரீஜனா மாறிடுது. எது? தொராசிக் கேவிட்டி. ரைட்டா? அண்ட் இந்த ஒவ்வொரு மசிலும் எப்ப கான்ட்ராக்ட் ஆகும், எப்ப ரிலாக்ஸ் ஆகும், எக்ஸ்பிரேஷன்னா என்ன, இன்ஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்னு படிச்சோம். கிளியரா? சோ திஸ் இஸ் வாட் இஸ் அ மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங். ரைட். சோ இந்த மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங் ஓகே ஃபைன். சரி, இப்போ இதுல முக்கியமான வேல்யூஸ் மனப்பாடம் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. சரியா? என்னன்னா கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ஸ், அப்படி இல்லைன்னா பார்ஷியல் பிரஷர். நம்ம இந்த பிரஷர் படிச்சோம்ல, இது என்ன பிரஷர் அப்படின்னா பார்ஷியல் பிரஷர். இது என்ன பிரஷர்? பார்ஷியல் பிரஷர் அப்படின்னா என்ன? ஒரு பகுதி பிரஷர். என்னப்பா அப்படின்னா என்னப்பா? இப்போ ABCD அப்படின்னு நிறைய கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. நிறைய கேஸ் இருக்கு. இந்த கேஸ் மொத்தமா இந்த கேஸ் என்ன பண்ணுது? மொத்தமா சேர்ந்து ஒரு பிரஷர் போடுது. இந்த கேஸ் என்ன பண்ணுது? மொத்தமா சேர்ந்து ஒரு பிரஷர் போடுது. சரி, ஓகே. அந்த பிரஷர் வந்து ஒரு 200 mmHg. இது மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில தான் என்ன பண்ணுவோம்? நம்ம பிரஷரை வந்து அளவெடுப்போம். சரியா? இதுல 4 டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் பிரஷர் போடுது. அது வந்து 200 mmHgன்னு வச்சுப்போம். ரைட்டா? சோ இந்த 200 mmHgல ஏ அப்படின்ற கேஸ் எவ்வளவு பிரஷர் போட்டுச்சு, பி எவ்வளவு போட்டுச்சு, சி எவ்வளவு போட்டுச்சு, டி எவ்வளவு போட்டுச்சு. இப்படி தனித்தனியா பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன பிரஷரு? பார்ஷியல் பிரஷர். அதுக்கு பேர் தான் என்னது? பார்ஷியல் பிரஷர். சரியா? இப்ப அந்த பார்ஷியல் பிரஷர் ஆக்சிஜனுக்கு எப்படி எழுதுவாங்க அப்படின்னா PO2 அப்படின்னு எழுதுவாங்க. அதாவது பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு என்ன எழுதுவாங்க? PCO2, பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அவ்வளவுதான். சரியா? இப்போ காத்துல பிரஷர் எப்படி இருக்கும்? 159 இருக்கும். ஆக்சிஜனோட பார்ஷியல் பிரஷர் எவ்வளவு இருக்கும்? 159. ஆல்வியோலை படிச்சோமா? ஆல்வியோலையும் பார்ஷியல் பிரஷர் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 104. டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னா என்னன்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் எப்படி இருக்கும்? அதாவது நம்ம ஆக்சிஜனை எடுத்துக்கிச்சா ரத்தம் ஆல்வியோலைல இருந்து, அதை கொண்டு போய் ஒரு செல்லுக்கும் கொடுத்துச்சா, கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துச்சா, அப்ப அந்த ரத்தத்துல ஆக்சிஜன் இல்ல. அதனால அந்த ஆக்சிஜன் பேர் என்ன? டீஆக்சிஜனேட்டட் பிளட். அதுல எவ்வளவு இருக்குமா? 45 இருக்குமா? ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 95 இருக்குமா? ஆக்சிஜனேட்டட் பிளட்ல எவ்வளவு இருக்குமா? 95 இருக்கும். டிஷ்யூஸ், அதாவது இவனுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறவன் இதுதானே டீஆக்சிஜனேட்டட் பிளட் டிஷ்யூ கிட்ட தான் இருக்கும். அப்ப இவனும் ஒரே வேல்யூல தான் இருப்பாங்க. எவ்வளவு? 40 40. ரெண்டு பேருமே எவ்வளவு? 40 40. ரைட்டா? இப்போ கார்பன் டை ஆக்சைடு பாத்துக்கோமா. கார்பன் டை ஆக்சைடுல ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் மாறும். என்னது? 0.3. அதாவது வெளியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ஏர்ல கார்பன் டை ஆக்சைடு 0.3 அளவு தான், 3 mmHg தான் இருக்கும். சரியா? இதுல ரெண்டு வேல்யூ மாத்தி மாத்தி போடணும். கார்பன் டை ஆக்சைடுக்கு 40 45, 40 45 இது மாத்தி மாத்தி போடணும். சி இப்ப டிஷ்யூ, நான் என்ன சொன்னேன்? செல்லுலார் ரெஸ்பிரேஷன் டிஷ்யூல தான் நடக்கும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு எதுல தான் ப்ரொடியூஸ் ஆவாங்க? டிஷ்யூல தான் ப்ரொடியூஸ் ஆவாங்க. அப்ப டிஷ்யூல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும். அப்ப அதோட பார்ஷியல் பிரஷர் அதிகமா இருக்கும், 45.
ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்னா லங்ஸுக்கு போய் கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு ஆக்சிஜனை வாங்கினவன். அப்ப அவன்கிட்ட கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருப்பான். அது எவ்வளோ? 40. டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துக்குவோமா, அதுல 45 இருக்குமா, ஏன்னா டிஷ்யூல இருந்து எடுத்துட்டு போறது ரெண்டும் ஒன்னா தான் இருப்பான்னு சொன்னேன்னா டிஷ்யூவும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் 45. அடுத்து ஆல்வியோலைல 40 தான் இருக்கும், ஏன்னா ஆல்வியோலைல ஆக்சிஜன் தான் அதிகம், கார்பன் டை ஆக்சைடு கம்மியா தான் இருக்கும். அப்ப ஆல்வியோலை 40. இதுதான் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட், அதாவது இல்லைன்னா பார்ஷியல் பிரஷர் கிரேடியன்ட். கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்ன்றதை விட பார்ஷியல் பிரஷர் கிரேடியன்ட்னு படிச்சுக்கலாம். ரைட்டா? சோ கிரேடியன்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா 10, 15, 20, 25, 30, 35ன்னு கொஞ்சம் கொஞ்சமா கூடுதா, ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கூடணும், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையணும். இதுதான் வந்து கிரேடியன்ட்னு அர்த்தம். இது எதுல யூஸ் ஆகுது அப்படின்னா, கரெக்டா ஆக்சிஜன் செல்லுக்கு ரீச் ஆயிட்டு செல்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலைக்கு வர்றதுக்கு யூஸ் ஆகுது. எப்படின்னு பாப்போமா? சரி, அதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு ரீகேப் போயிட்டு வந்துருமா? செக் யூர் அண்டர்ஸ்டாண்டிங். Question is, during inspiration, the diaphragm இன்ஸ்பிரேஷன் அப்போ டயப்ரம் என்ன ஆகும்னு கேட்காங்க. சரியா? அப்ப டயப்ரம் இன்ஸ்பிரேஷன் என்ன? மூச்சை உள்ள இழுக்கிறது. அப்ப என்ன ஆகும்? டயப்ரம் கான்ட்ராக்ட் ஆகி, கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா பிளாட் ஆகுமா? பிளாட் ஆகி கீழே வரும்னு படிச்சோமா? கான்ட்ராக்ட் இப்படி இருக்கக்கூடிய டயப்ரம், டோம் ஷேப்ல இருக்கக்கூடிய டயப்ரம் காத்தனி உள்ள எடுக்கிறப்போ கீழே வந்து பிளாட்டன் ஆகும். கரெக்டா? சோ அப்ப கான்ட்ராக்ட் அண்ட் மூவ்ஸ் டவுன், கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் மூவ்ஸ் டவுன். அப்ப ரிலாக்ஸஸ் அண்ட் மூவ்ஸ் அப் எதுல வரும்? எதுல வரும்? வெரி குட், எக்ஸ்பிரேஷன்ல வரும். ரிலாக்ஸஸ் அண்ட் மூவ்ஸ் அப் எதுல வரும்? எக்ஸ்பிரேஷன்ல வரும். ரைட்டா? புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங்ல இருந்து ஒரு கொஸ்டின். ரைட். சோ நம்ம கிளாஸஸ் வந்து ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ, ஜூன் 11ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த கிளாஸஸ். சோ we'll have a clear idea of how things work about the special education teacher exam, right? Okay. Okay, now we are entering into human respiration ல எப்படி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். சரியா? சோ இதுல வந்து நம்மளுக்கு ரெண்டு டைப் இருக்கு. பல்மனரி ரெஸ்பிரேஷன், அதாவது பல்மனரி சர்க்குலேஷன், இன்னொன்று வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அதே மாதிரி இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜென்ரலா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லங்ஸுக்குள்ள என்ன நடக்கும், நம்ம பாடியில என்ன நடக்கும், அது வந்து லங்ஸ்ல நடக்கிறது பல்மனரி சர்க்குலேஷன். சோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சர்க்குலேஷனும் தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். அது எப்படின்னு பாத்துருவோம். சிஸ்டம், பாடியில இருக்கக்கூடியது சிஸ்டமிக். சரியா? சோ இப்போ இந்த பல்மனரி சிஸ்டமிக் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பல்மனரி அப்படின்னா லங்ஸோட அசோசியேட் ஆயிருக்கு. சரியா? சிஸ்டமிக்னா பாடி கூட அசோசியேட் ஆயிருக்கு, பாடியில இருக்கக்கூடிய எல்லா செல்லோடையும் அசோசியேட் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த ஆல்வியோலை அப்படின்றத இந்த டயக்ராம்ல பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஆல்வியோலை தெரியுதா? இங்க இதுதான் அந்த ஏர் சாக், ஏர் ஃபில்லிங் கேவிட்டி, ஏர் கேவிட்டி. இதை சுத்தி ஒரு வால் இருக்கும், ஆல்வியோலார் வால். அவனுக்கு பேர் என்னது? ஆல்வியோலார் வால். நடுவுல இருக்கிறவனுக்கு பேரு பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறமா நம்ம இந்த ரத்த நாளம் இருக்கா, இதுதான் இந்த பிளட் வெசல். இந்த பிளட் வெசல் இந்த ரெட் கலர்ல வரையறேன்னா இதுதான் அந்த பிளட் வெசல். அந்த பிளட் வெசலுக்குள்ள இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல் தான் என்னத்தை எடுத்துட்டு போயிடும்? ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கும். ரைட்டா? சோ இதுதான் ஆல்வியோலை. சரியா? ஆல்வியோலோட டீடைல்டு வியூ, அதாவது ஜூம்டு வியூ. சரியா? சோ என்ன ஆகும்? ஆக்சிஜனை ஆல்வியோலை ரத்தத்துக்கு கொடுக்கும், ரத்தத்துல இருந்து என்ன எடுத்துக்கும்? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். இதுக்கு நடுவுல யார் யாரெல்லாம் இருக்கா? ஆல்வியோலார் வால் ஒருத்தன் இருக்கான், பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் ஒருத்தன் நடுவுல இருக்கான், திருப்பி பிளட் வெசலோட எண்டோதீலியம்னு சொல்லுவாங்க, அவுட்டர் மோஸ்ட் லேயர் எண்டோதீலியம். சரியா? சோ 3 லேயரை தாண்டி கார்பன் டை ஆக்சைடு போகணும், ஆக்சிஜனும் போகணும். ரைட்டா? சோ இதுதான் வந்து ஜென்ரலா ஐடியா. சோ இவனுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன் இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன். இவனை தாண்டி கடந்து போகணும், இவனை கடந்து ஆக்சிஜனும் கடந்து போகணும், கார்பன் டை ஆக்சைடும் கடந்து. ரைட். இப்ப ஆல்வியோலை இருக்கா? இப்ப நம்ம படிச்சோம்ல இந்த பார்ஷியல் பிரஷர், அதெல்லாம் வச்சு ஒரு ஐடியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிளட் எப்படி போகுது நம்ம உடம்புலன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளோட டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய பிளட் என்ன பண்ணும் அப்படின்னா அழகா ஹார்ட்டுக்கு வரும். டிஷ்யூல இருந்து பிளட் எங்க வரும்? ஹார்ட்டுக்கு வரும். இதுல எந்த சைட்ல வரும் அப்படின்னா ரைட் சைட்ல வரும். இதுதான் ரைட் சைடு. ஹார்ட் வந்து நீங்க அப்படி இமேஜின் பண்ணீங்க, இதுதான் ரைட் சைடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ ரைட் சைட்ல வரும். அப்போ ஆர் டி டி இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பா எதுவும் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு.
சோ ஆர்ன்றது ரைட் சைடு, டீன்றது வந்து ட்ரைகஸ்பிட் அப்படின்னு அர்த்தம். ட்ரைகஸ்பிட் அப்படின்னா 3 வால்வுன்னு அர்த்தம். ஹார்ட்ல இருக்கக்கூடிய 3 வால்வ். அது சர்க்குலேஷன் நம்ம கிளியரா படிப்போம். டி வந்து டீஆக்சினேட்டட். எனக்கு இப்போதைக்கு நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா, ரைட் சைட்ல டீஆக்சினேட்டட் பிளட் தான் வரும். டிஷ்யூல இருந்து ரத்தம் வருது. டிஷ்யூல இருந்து அழகா ரத்தத்தை எடுத்துட்டு வருது. யார் எடுத்துட்டு வருவா? டீஆக்சினேட்டட் பிளட்ட எடுத்துட்டு வர ரத்த நாளத்துக்கு பேரு சிஸ்டமிக் வெயின்ஸ். வெயின்ஸ் வெயின்ஸ் தான் என்ன கேரி பண்ணிட்டு வரும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட்ட கேரி பண்ணிட்டு வரும். எங்க இருந்து சார் எடுத்துட்டு வரும்? டிஷ்யூஸ்ல இருந்து எடுத்துரும். சரி, இப்ப எடுத்துட்டு வந்து எங்க யார்ட்ட கொடுக்க போறான்? ரைட் சைட்ல ஹார்ட்டோட ஏட்ரியம்க்கு கொடுக்க போறான். இந்த ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிக்கிள்க்கு வரும். இன்னும் கிளியரா ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் படிக்கிறப்ப இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சேம்பர். ஏட்ரியமும் வென்ட்ரிக்கிள் என்னது? சேம்பர். இப்ப இந்த வென்ட்ரிக்கிள்ல இருந்து திருப்பி இதை எங்க கொண்டு போறேன் அப்படின்னா, ஆல்வியோலை கிட்ட கொண்டு போறேன். ஆல்வியோலைனா லங்ஸ் கிட்ட கொண்டு போறேன்னா, லங்ஸ் கிட்ட கொண்டு போறதுக்கு பேரு லங்ஸ் கிட்ட கொண்டு போனாலே அதுக்கு பேர் என்னன்னு போட்டுறணும்? பல்மனரின்னு போட்டுறணும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் யார் கேரி பண்ணிட்டு போவா? வெயின்ஸ் தான் கேரி பண்ணிட்டு போவோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆ சவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜனேட்டட்னா ஆர்ட்ரி தான் கேரி பண்ணிட்டு போவோம். ஆக்சிஜனேட்டட்னா யார் கேரி பண்ணிட்டு போவா? ஆர்ட்ரி. ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயின் எதை கேரி பண்ணிட்டு போகும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணிட்டு போகும். சரியா? ஓகே. சோ இப்போ இந்த பல்மனரி ஆர்ட்ரி எதை எடுத்துட்டு போனா? டீஆக்சிஜனேட் பிளட் எடுத்துட்டு போறோம். இந்த ஒரே ஒரு ஆர்ட்ரியும் இந்த ஒரே ஒரு வெயின் மட்டும் அவனுங்க வேலையை மாத்தி செய்வாங்க. பல்மனரி ஆர்ட்ரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டு போகும். பல்மனரி வெயின் ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டு போகும். சோ இப்போ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல யார் அதிகமா இருப்பா? கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருப்பாங்க. கரெக்டா? நம்ம படிச்சிருக்கோம். டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் பிரஷர் எவ்வளவு இருக்கும்? 45 இருக்கும். ரைட்டா? இப்போ ஆல்வியோலைல எவ்வளவு இருக்கும்? 40 இருக்கும். அப்போ இந்த 45ல இருந்து அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து கம்மியா இருக்கிற இடத்துக்கு தானே போவாங்க. அப்ப கார்பன் டை ஆக்சைடு டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல இருந்து எங்க போயிடுது? ஆல்வியோலைக்கு போயிடுது. ரைட்டா? இதே டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல ஆக்சிஜனோட லெவல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, எவ்வளவு இருக்கும்? 40 தான் இருக்கும். கரெக்டா? ஆனா ஆல்வியோலைல பாருங்க 104 இருக்கு. அப்ப அங்க இருந்து இந்த பிளட்டுக்கு யார் வருவா? ஆக்சிஜன் வருவாங்க. இந்த ஆக்சிஜன் திருப்பி யார்கிட்ட போகும்? லெஃப்ட் ஏட்ரியம்க்கு போய், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு போய், அதாவது சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட்டுக்கு போயிட்டு சிஸ்டமிக் ஆர்டரிஸ் வழியா நம்மளோட செல்ஸுக்கு போயிடுது. இப்போ இந்த சிஸ்டமிக் ஆர்டரியில ஆக்சிஜன் 95 இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு 40 இருக்கு. டிஷ்யூல கார்பன் டை ஆக்சைடு 45 இருக்கு, ஆக்சிஜன் 40 தான் இருக்கு. கரெக்டா? அப்போ 95ல இருந்து 40 அப்படின்றனால ஆக்சிஜன் டிஷ்யூக்குள்ள போகும். 45 கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூல இருக்கு, அதனால 40 to 45 அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன் பிளட் எடுத்துக்கும். சோ இது புரிஞ்சா? ஆக்சிஜன் அதிகமா எங்க இருக்கு? ஆர்டரியில இருக்கு. டிஷ்யூல 40 தான் இருக்கு. அங்க ஆர்டரியில 95 இருக்கு. அப்ப 95ல இருந்து 40க்கு யார் மூவ் ஆவா? ஆக்சிஜன் மூவ் ஆகுது. பார்ஷியல் பிரஷரோட ஐடியா. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு சிஸ்டமிக் ஆர்டரியில எவ்வளவு இருக்கும்? 40 தான் இருக்கும். டிஷ்யூல எவ்வளவு இருக்கும்? 45 இருக்கும். அதனால டிஷ்யூல இருந்து யாருக்கு போறாங்க? சிஸ்டமிக் ஆர்டரிஸ்க்கு போறாங்க. இப்ப திருப்பி இந்த பிளட் என்ன ஆயிடுச்சு? டீஆக்சிஜனேட்டடா மாறிடுச்சு. ஏன்னா ஆக்சிஜனை கொடுத்துருச்சு, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துருச்சு. திருப்பி இந்த சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். சோ இதுதான் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் ஹியூமன்ஸ். கிளியரா? ரைட். இப்ப திருப்பி செக் பண்ணுவோமா நம்ம என்ன ஞாபகம் வச்சிருக்கோம்னு? கார்பன் டை ஆக்சைடு மூவ்ஸ் ஃப்ரம் பிளட் டு ஆல்வியோலை. எதனாலன்னு கேக்குறாங்க. ஏன் கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்துல இருந்து ஆல்வியோலைக்கு போகுது? பாப்போமா? லோவர் கான்சென்ட்ரேஷன் இன் பிளட். கார்பன் டை ஆக்சைடு வந்து ரத்தத்துல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன ஆயிருக்கணும்? அப்படின்னா என்ன? ஆல்வியோலைல இருந்து தானே கார்பன் டை ஆக்சைடு இதுக்குள்ள வந்திருக்கணும். ரைட்? ஆனா எங்க போகும்? பிளட்ல இருந்து ஆல்வியோலைக்கு போகும். அப்ப என்ன அர்த்தம்? ஹையர் கான்சென்ட்ரேஷன். எஸ் கரெக்ட். லோவர் கான்சென்ட்ரேஷன் இன் பிளட். லோவர் கான்சென்ட்ரேஷன். ஜஸ்ட் மினிட், இந்த ஒரு சைடு மட்டும் இது பண்ணிக்கலாம். ஓகே. எஸ், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் செக் பண்ணுவோமா? என்ன கொடுத்திருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு மூவ்ஸ் ஃப்ரம் பிளட் டு ஆல்வியோலை. பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலைக்கு போகுது. எதனால போகுதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? லோவர் கான்சென்ட்ரேஷன் இன் பிளட். கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட்ல கம்மியா இருக்கு அப்படின்றது ஒரு ஆப்ஷன். சரியா? அதே மாதிரி ஆல்வியோலைல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன். கார்பன் டை ஆக்சைடு எதுலதான் அதிகமா இருக்கணும்? பிளட்ல தான் அதிகமா இருக்கணும். ஏன்னா டிஷ்யூல இருந்து எடுத்துட்டு வருது. அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடை ஆல்வியோலை கொடுக்கணும் அப்படின்னா ஈவெண்ட் தான் அதிகமா இருக்கணும். அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து கம்மியா இருக்கிற இடத்துக்கு போகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரைட்டா? பிளட்ல கம்மியா இருக்கிறதுனால பிளட்ல இருந்து ஆல்வியோலைக்கு போகாது. பிளட்ல அதிகமா இருந்தாதான் பிளட்ல இருந்து ஆல்வியோலைக்கு போகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பா? செகண்ட் ஆப்ஷன் என்ன? ஹையர் கான்சென்ட்ரேஷன் இன் ஆல்வியோலை. கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலைல அதிகமா இருந்துச்சுன்னா ஆல்வியோலைல இருந்து பிளட் வெசலுக்கு தானே வரும்.
எப்படி பிளட்ல இருந்து ஆல்வியோலைக்கு போகும்? அப்ப இதுவும் தப்பு. மூணாவது என்னது? கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். கரெக்டா? ஏதோ ஒரு கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட், எது கூட எது குறையச்சுன்னு சொல்லல, ஏதோ ஒரு கான்சென்ட்ரேஷன்ல ஒர்க் ஆகுதா? எஸ், எக்ஸாக்ட்லி கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் தான் ஆன்சர். வெரி குட். புரிஞ்சா? ரைட், ஓகே, ஃபைன். அடுத்து இப்ப இதை டக்குன்னு சொல்லுங்க போவோம். பல்மனரி ஆர்டரி கேரிஸ் என்ன பிளட்? ஆ ஆ ஆக்சிஜனேட்டட் தானே? இங்கதான் தப்பு வரும். என்னது? ஆக்சிஜனேட்டட் கிடையாது. ஏன்னா இவன் யாரு? பல்மனரி ஆர்டரி. வெறும் ஆர்டரி தான் ஆ ஆ சவுண்ட். ஆக்சிஜனேட்டட் ஆர்டரி. பல்மனரி ஆர்டரி என்னது? டி ஆக்சிஜனேட்டட் பிளட். என்னது? டி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போறதுனா பல்மனரி. சரி, இப்ப இந்த ஆக்சிஜன் எப்படிலாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு ஒரு குவிக் கிளான்ஸ் பார்த்துருவோம். பிளாஸ்மால டிசால்வ் ஆகும். பிளாஸ்மானா ரத்தத்தோட சேர்ந்து ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும்ல, நிறைய ரத்த அணுக்கள்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். சரியா? அது ஒரு தண்ணி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த தண்ணி தான் பிளாஸ்மா. ஒரு நல்ல விஸ்கஸான ஒரு ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிட்ல கொஞ்சோண்டு ஆக்சிஜன் டிசால்வ் ஆகும். ரொம்ப ரொம்ப கம்மி, 1% தான். அது மட்டும் தான் கரையும். சரியா? இதே ஹீமோகுளோபின் ஒரு மாலிக்யூல் இருக்கு நம்மள்ட்ட. ஹீமோகுளோபின் நம்ம சொல்லியிருப்போம். ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ அது என்னன்னா, நம்ம ரத்தத்துல எவ்வளவு பிக்மெண்ட் இருக்கு, ரெட் பிக்மெண்ட் இருக்கு, அயன் கண்டெய்னிங் பிக்மெண்ட் இருக்குன்னு பாப்பாங்க. சரியா? அதான் ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின் கூட யாரு போய் பைண்ட் ஆவா அப்படின்னா ஆக்சிஜன் பைண்ட் ஆவாங்க. ஏன்னா ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் எடுத்துட்டு போற ஒரு ஆளே. நம்ம இவ்வளவு நேரமா ரத்தத்துல வந்து ஆக்சிஜன் போகும், ஆக்சிஜன் போகும், ஆக்சிஜன் போகும் படிச்சோமா? ரத்தத்துல யார் அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு போவா அப்படின்னா சிகப்பு ரத்த அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ் தான் என்ன பண்ணும்? அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுக்கும். அந்த ரெட் பிளட் செல்லுக்குள்ள இருக்கிறது தான் ஹீமோகுளோபின் மாலிக்யூல். அப்ப யார் தான் உண்மையாவே ஆக்சிஜன் எடுத்துட்டு போறா? அந்த ரெட் பிளட் செல்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் மாலிக்யூல் இருக்கக்கூடிய அயன் அயன் பிக்மெண்ட் தான் எடுத்துட்டு போகும். அயன் மெட்டல் தான் எடுத்துட்டு போகும். சரியா? அப்ப மொத்தமா ஒரு ஹீமோகுளோபின் மாலிக்யூல் 4 ஆக்சிஜனை எடுத்துட்டு போக முடியும். ஒரு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நம்பரு. ஒரு ஹீமோகுளோபின் மாலிகுலால 4 ஆக்சிஜன் மாலிகுல பைண்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ரைட்டா? மெஜாரிட்டி 98% எதுலதான்? ஆக்சி ஹீமோகுளோபின் வழியா தான் என்ன ஆகும்? டிரான்ஸ்பர் ஆகும். ரைட்டா? நெக்ஸ்ட், பவுண்ட் டு பிளாஸ்மா புரோட்டீன்ஸ். பிளாஸ்மால சில புரோட்டீன் இருக்கும். ஆல்புமின், பிப்ரினோஜன், இந்த மாதிரி நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கும். ப்ரிசைஸா ஆல்புமின் கூட சேர்ந்து கொஞ்சம் போகும். ரொம்ப ரொம்ப கம்மி. அவ்வளவுதான். சோ ஆக்சிஜன் எப்படி எப்படிலாம் டிரான்ஸ்பர் ஆகும்? பிளாஸ்மால டிசால்வ்டு ஃபார்ம்ல டிரான்ஸ்பர் ஆகும். ஆக்சி ஹீமோகுளோபின் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் என்னது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீமோகுளோபினும் ஆக்சிஜனும் சேர்ந்தா அதுக்கு பேர் என்னது? ஆக்சி ஹீமோகுளோபின். அடுத்து பிளாஸ்மா புரோட்டீன்ஸ். அப்ப கார்பன் டை ஆக்சைடு எப்படிலாம் டிரான்ஸ்பர் ஆகும்? ஒன்னு பைகார்பனேட் அயான்ஸா, இன்னொன்னு ஹீமோகுளோபின் கூட இவனும் சேருவான், இன்னொன்னு பிளாஸ்மால. சரியா? அங்க நம்ம என்ன பார்த்தோம்? மெஜாரிட்டி எப்படி போகும்? ஆக்சி ஹீமோகுளோபினா போகுமா? இங்க மெஜாரிட்டி பைகார்பனேட் அயானா தான் போகும். பைகார்பனேட் அயானா என்ன? இப்போ ரெட் பிளட் செல், இந்த ரெட் கலர் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இது ரெட் பிளட் செல். சரியா? இந்த ரெட் பிளட் செல்ல கார்பன் டை ஆக்சைடு, இப்போ ஆப்வியஸா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வருது டிஷ்யூல போய். எடுத்துட்டு வந்துச்சுன்னா யார் இருப்பா? தண்ணியும் இருப்பாங்க அந்த செல்லுல. இந்த ரெண்டையும் சேர்த்து கார்போனிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கார்போனிக் ஆசிட் திருப்பி என்னவாகும் அப்படின்னா HCO3 மைனஸ் ஆகும், H+ ஆகும் மாறும். சரியா? HCO3 மைனஸ் ஆகும், H+ ஆகும் மாறும். இப்ப இந்த குளோரின் இன்டர்னலா மூவ் ஆகுறதுனால இந்த H+ என்ன பண்ண முடியும்னால நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஏன்னா பிளஸ் H+ வந்து அசிடிக். அப்ப Cl- போனா அது நியூட்ரல் ஆயிடும். ரைட்டா? சோ அதுக்கு பேர் தான் குளோரைட் ஷிஃப்ட். ரைட்டா? சோ கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஆக்சைடு, வாட்டர் சேர்ந்தா கார்போனிக் ஆசிட். இந்த கார்போனிக் ஆசிட் என்னவா மாறுது? சோடியம் சாரி பைகார்பனேட் ஆகும், வெறும் பைகார்பனேட் ஆகும், H+ அயான்ஸ் ஆகும் மாறுது. சரியா? இதுதான் இந்த ஒரு ப்ராசஸ். சரியா? இப்ப திருப்பி இந்த பைகார்பனேட் ஆல்வியோல, இது டிஷ்யூ லெவல்ல நடக்கக்கூடிய விஷயம். டிஷ்யூல எப்படி நடக்கும்? இப்போ இதே ரிவர்ஸ்ல போட்டோம்னு வச்சுக்கோ, இதே ரிவர்ஸ்ல போட்டு கார்பன் டை ஆக்சைடு என் ப்ராடக்டா இருந்தா இதுதான் ஆல்வியோலைல நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடை கேஸாவே என்னால எடுத்துட்டு போக முடியாது. அதனால அதை என்ன பண்றேன்? பைகார்பனேட் அயானா டிஷ்யூல மாத்தி திருப்பி ஆல்வியோலை கொண்டு போய் கார்பன் டை ஆக்சைடா மாத்தி வெளியே அனுப்பிச்சிடுறேன். சோ இது 70% இதான் நடக்கும். சரி, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க பேர் வந்து கார்போனிக் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ். இந்த என்சைம் தான் என்ன பண்ணும்? இது ஒரு நொதி என்சைம். இவன் தான் என்ன பண்றான்? பைகார்பனேட் அயானா மாத்துறான். இவன் யார்கிட்ட இருப்பான்? ரெட் பிளட் செல்ல தான் இருப்பான். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து கார்பமினோ ஹீமோகுளோபின் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இது வந்து மாடரேட். எத்தனை? 20 to 25%. 20 to 25% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கார்பமினோ ஹீமோகுளோபினா போகுது. அதாவது ஹீமோகுளோபின் மாலிக்யூல் கூட சேர்ந்தது. ஹீமோகுளோபின்
பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு, கார்ப் அமினோ ஹீமோகுளோபின். ஏன் சார் இதுக்கு மட்டும் கார்பாக்சின்னு வைக்காம கார்ப் அமினோன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆக்சிஜன் போய் அயன்ல பைண்ட் ஆகும்னு சொன்னீங்கன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன், குளோபின்னா புரோட்டீன், ஹீம்னா அயன், குளோபின் பார்ட்ல போய் கார்பன் டை ஆக்சைடு உட்கார்ந்துரும். அதனால இதுக்கு பேர் என்னது? கார்ப் அமினோ. ஏன் ஏன் அமினோ? புரோட்டீன்ஸோட பில்டிங் பிளாக்ஸ் அமினோ ஆசிட்ஸ், ரைட்டா? அதனால அதுக்கு பேர் கார்ப் அமினோ. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பைண்டிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வித் ஹீமோகுளோபின் வில் கிவ் யூ டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கும்? கார்பாக்சி ஹீமோகுளோபின் இருக்கும், கார்ப் அமினோ ஹீமோகுளோபின் ஒன்னு இருக்கும். நம்ம கார்பாக்சின்னு டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, போட்டக்கூடாது. என்னது? கார்ப் அமினோ ஹீமோகுளோபின். ஏன்னா புரோட்டீன் பார்ட்ல தான் யார் போய் பைண்ட் ஆவா? கார்பன் டை ஆக்சைடு போய் பைண்ட் ஆவா, ரைட்டா? சரி, அப்புறம் கொஞ்சோண்டு பிளாஸ்மாலையும் டிசால்வ் ஆகும். 5 to 10% டிசால்வ் ஆகும் பிளாஸ்மால. இவ்வளவுதான். இப்படிதான் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்பர் ஆகுது, ரைட்டா? சோ ஐம் கண்டினியூங் ஃப்ரம் ஹியர். பாஸ் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்றேன். சோ கார்பன் டை ஆக்சைடோட டிரான்ஸ்போர்ட் பார்த்துட்டோம், ஆக்சிஜனோட டிரான்ஸ்போர்ட் பார்த்துட்டோம். சோ ஆக்சிஜனோட டிரான்ஸ்போர்ட் எப்படிலாம் நடந்தது? ஆக்சி ஹீமோகுளோபின் மூலியமா நடந்தது. அண்ட் பிளாஸ்மால கொஞ்சோண்டு டிசால்வ் ஆகி போச்சு, கரெக்டா? அப்புறம் பிளாஸ்மா புரோட்டீன்ஸ்ல கொஞ்சோண்டு மிக்ஸ் ஆகி போச்சு. கார்பன் டை ஆக்சைடு எப்படி போகுது? பைகார்பனேட் அயானா போகுது, கார்ப் அமினோ ஹீமோகுளோபினா போகுது, அப்புறம் கொஞ்சோண்டு பிளாஸ்மால டிசால்வ் ஆகி போகுது. ஆக்சிஜன்ல பிரிடாமினன்ட் ஆனது என்னது? ஆக்சி ஹீமோகுளோபின் டிரான்ஸ்பர். நம்ம கார்பன் டை ஆக்சைடுல பிரிடாமினன்ட் ஆனது பைகார்பனேட் அயான் டிரான்ஸ்பர், ரைட்டா? சோ திஸ் இஸ் த கேஸ், ரைட்? சோ ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ, நம்ம இதே மாதிரியான எல்லா கண்டென்ட்டும் அடுத்தடுத்த டாபிக் உண்டான கண்டென்ட் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் அண்ட் நம்மளோட கிளாஸஸ்லயும் இருக்கு. ஸோ பெய்ட் கிளாஸஸ் வந்து June 5ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் என்ரோல் இன் டு இட். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.